பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கை கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பிரேமாமா திருவடிகள் போற்றி. இங்கு வீற்றிருக்கும் அனைத்து அடியார்கள் திருவடிகள் போற்றி. தாய் தந்தை திருவடிகள் போற்றி. வாரியார் சுவாமிகள் திருவடிகள் போற்றி. அருணகிரிநாத சுவாமி திருவடிகள் போற்றி. முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சரி, இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு 45வது பாடல் ஆரம்பிக்கணும். கரெக்டுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. 45 சரிங்கம்மா. 45வது பாடல் இன்னைக்கு பார்க்கலாங்க. இது நல்ல அருமையான பாடல். இது என்ன பாடலோட கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை படிச்சுட்டு நம்ம அந்த பாடல் கருத்து நான் சொல்றேங்க. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. சுவாமி கிட்ட கேட்குறாரு அருணகிரிநாத சுவாமி. சுவாமி நிறைய பேர் நிறைய நல்லா படிச்சிருக்காங்க. ஆனா அவங்க அந்த ஒழிக்கா தன்மை அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டுறாங்க. அவங்க படிச்சு அவங்க மட்டும் கற்று அவங்க மட்டும் வச்சிருக்காங்க. பிறருக்கு தெரியாதவருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவர்கள் வீட்டுக்கு சென்று நான் கெஞ்சாத வகையில் நீயே எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ மற்றரிடம் பிறரிடம் யாசிக்காத வகையில் அடியேனுக்கு நீயே மெய்ப்பொருள் உபதேசிப்பாயாக, குருவாக நீயே எனக்கு சொல்லிக் கொடுப்பாயாக அப்படின்ட்டு கேட்கறது தான் இந்த பாடல். அருமையான பாடல். சரி. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. கடைசி 2 வரிகள் இருக்கு இல்லையா, அது சுவாமியை துதி பண்றாரு. துதி போட்டிருந்த போது எப்படி பண்றாருன்னா, அவருக்கு என்ன விண்ணப்பம் தேவைப்படுதோ அந்த விண்ணப்பத்துக்கு ஏத்த மாதிரி அந்த துதி சொற்களும் போட்டிருக்காரு. இப்போ சுவாமி கிட்ட கேட்கிறாரு, சுவாமி நிறைய பேர் படிச்சிருக்காங்க, ஆனா அவங்க சொல்லி கொடுக்க மாட்டுறாங்க. அவங்க கிட்ட நான் ஏன் போய் யாசிக்கணும், நீயே சொல்லி கொடு அப்படின்னா சுவாமியே எப்படி முடியும்? அப்ப எப்படி வர முடியும்? சாமியே வர்றதா இருந்தா குரு மூலமாக தானே வரும். அவர் ஒரு குருவாக இருந்து நாம மாணாக்கனாக இருந்து கடை மாணாக்கனாக நின்று தானே நம்ம படிக்க முடியும். அதனால அவரு சுவாமியை துதி பண்ற போது கூட சுவாமிய குருநாதரே அப்படின்ற மாதிரி தான் அந்த துதி செய்யறாரு. இப்ப பாருங்களேன். கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குலி சாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. குரவா அப்படின்னா குரு, சர்க்குருவே அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர் நமக்கு குருநாதரேன்னு சுவாமியை நம்ம கூப்பிட்டா தானே அந்த குரு வடிவமாக தாங்கி நமக்கு எந்த பக்குவ நிலையோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு போதிப்பார் இல்லையா. குரவா சர்க்குருநாதா குமரா குமரப்பெருமானே குலி சாயுத குலிசாயுத அப்படின்னாக்கா அந்த குலிசாயுதம் அப்படின்றது ஒரு ஆயுதம். வஜ்ரப்படையது வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதம் இந்திரனும் வச்சிருப்பாங்க. நம்ம சுவாமி 12 கை வச்சிருக்காங்கல்ல, அந்த 12 கையில ஒரு கையில சுவாமி அந்த குலிசாயுதத்தை வச்சிருப்பாங்க, வஜ்ரவேல் வச்சிருப்பாங்க. அதுதான் குலிசாயுத வஜ்ரவேல் உடைய அந்த குலிசாயுத. இன்னொன்று ஒரு வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க, அந்த 3 பேர் இருக்காங்கல்ல அண்ணன் தம்பிங்க, சூரபத்மன், சிங்கமாசுகன், தாருகாசுரன் இல்லையா. சூரபத்மனையும் தாருகாசுரனையும் யாரோ அம்மா வசந்தா அம்மா மியூட் பண்ணிக்கிறீங்களாம்மா? எனக்கு ஒரு சவுண்டு கேட்குது. வெரி குட் தேங்க்யூம்மா. குரவா குலிசாயுத அப்படின்னா வஜ்ரப்படையை உடையவர். அந்த வஜ்ரப்படையை கந்தபுராண வரலாறுல சொல்றாங்க. சுவாமி சூரபத்மனையும் அந்த கடைசி தம்பி ஒருத்தர் இருப்பாரு, தாருகாசுரன். அவன் முகம் எப்படி இருக்கும்? தாருகாசுரன் அந்த கஜமுகம் மாதிரி இருக்குமா.
அந்த தாருகாசுரையும் சூரபத்மனையும் சுவாமி வந்து எந்த வேல் வச்சான்னா ஞானவேல், வேல் சக்தி ஆயுதம், அம்பாள் கொடுத்த அந்த சக்தி வேலை கொண்டு வந்து அழித்தாரு, சம்ஹாரம் பண்ணாங்க. ஆனா அந்த சிங்கமாசுரன் இருக்கல, கண்மத்துக்கு உரியவன், அவனை தான் வந்து சுவாமி வந்து வஜ்ரப்படையால வந்து அழிச்சாரு அப்படின்ட்டு இந்த கந்தபுராண வரலாறு. குரவா, சர்க்குருநாதா, குமரா, குமரப்பெருமானே, குலிசாயுத வஜ்ரப்படையை ஏந்தியவரே. இதுக்கெல்லாம் இந்த குரவா, குமரா, குலிசாயுதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்ல விளக்கம் கொடுக்கலாம். இன்னும் ஆழ்ந்து கொடுக்கலாம். நான் நேரடி விளக்கத்துக்கு இது போதும்னு சொல்லிட்டு இப்பயே நிறுத்துறேன். குஞ்சரவா, குஞ்சரவாக்கு வந்து 2 அர்த்தம் இருக்கு. குஞ்சரம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம். யானையால் வளர்க்கப்பட்டவள் யாரு? தேவயானை. தேவயானையின் கனவா அப்படின்னு ஒன்று இருக்கு. குஞ்சரவா அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம். யானையை வாகனமாக உடையவனே அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. குஞ்சரவான யானையை வாகனமாக உடையவன். ஸோ சுவாமிக்கு, முருகப்பெருமானுக்கு யானை வந்து வாகனம். அவரு வந்து முதல்ல வந்து அப்பா, அதாவது சிவபெருமான் உத்தரவு விட்டார்ல, இந்த மாதிரி சூரனை வந்து அழித்து வென்று வா அப்படின்னு சொல்லிட்டு பூதப்படை, அப்புறம் 1,09 வீரர்கள், அப்புறம் நிறைய அந்த 11 ருத்திரர்கள், அந்த 11 ஆயுதமாக வந்து கொடுத்து சுவாமி அருள் புரிவார். இப்போ சுவாமி திருச்செந்தூருக்கு எப்படி வருவார்னா, ஆகாய வழியாக தான் வருவார். ஆனால் பிணிமுகம் அப்படின்ற ஒரு யானையில் தான் ஏறி வருவார். இது வந்து எதில் சொல்கிறாங்கன்னா, அடியனுக்கு வந்து திருமுருகாற்றுப்படை அடியன் படித்ததுனால அந்த திருமுருகாற்றுப்படையிலையும் சொல்கிறாங்க, பரிபாடல்லையும் சொல்கிறாங்க. ஆனால் பரிபாடல் அடியன் படித்ததில்ல. அந்த சுவாமிக்கு ஒரு யானை இருக்குல்ல, அந்த யானை பேர் வந்து பிணிமுகம். அது மயிலை விட வேகமாக போகுமா அந்த பிணிமுகம். அதுதான் வந்து இப்போ குஞ்சரவா அப்படின்றது 2 அர்த்தமும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது குஞ்சரம் அப்படின்னா யானை, அத்தி, அந்த யானையால் வளர்க்கப்பட்ட தேவயானியின் கனவா, தலைவரே அப்படின்னு எடுத்துக்கலாம். குஞ்சரவா யானையை வாகனமாக உடைய முருகப்பெருமானே, அந்த யானைக்கு பேர் பிணிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகாற்றுப்படையில சொல்றாங்க. சிவயோக தயாபரணே, அதாவது பக்குவப்பட்ட சிவன் யோகிகளுக்கு சிவன் ஞானத்தை வந்து ஊட்டுபவராம். யாரு? பக்குவப்பட்ட சிவயோக தயாபரணி. சிவயோக தயாபரணி அப்படின்னா, ஆமா, அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கு அந்த சிவயோக நிலையை வந்து சுவாமி கொடுப்பாராம். அதுதான் கொடுக்கும் கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்ல. தயாபரன், கருணாகரன், இதெல்லாம் வந்து அந்த சாமியோட கருணை திறத்தை வந்து எடுத்து சொல்வது. இப்போ குரவா அப்படின்றது சர்க்குருநாதரே. குமரா அப்படின்றது, குமரன் அப்படின்னா என்ன? மாயையை வற்றச் செய்பவன். அப்போ குமரப்பெருமாளே, குலிசாயுத வஜ்ரப்படையை ஏந்தியுள்ள முருகப்பெருமானே. குஞ்சரவா இந்த தேவயானியின் கேள்வா, கணவனே. யானையை பிணிமுகம் என்ற யானையை வாகனமாக உடையவனே. எப்படி வேணா எடுத்துக்கலாம். சிவயோக தயாபரனே, பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு சிவயோக நிலையை தரும் அருள் பாலிக்கும் தயாபரனே, கருணாமூர்த்தியே அப்படின்னு அர்த்தம். சரி, கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. மெய்ப்பொருள் ஈகுவை இரவா வகை எப்படி எடுத்துக்கணும்னா, கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. சரி, கரவாகிய, கரத்தல் அப்படின்னா ஒளித்தல். கரவாகிய அப்படின்னா இங்க வந்து அதாவது நாம் படித்த கல்வி எந்த கல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல, உலக கல்வியாக இருந்தாலும் சரி, ஞான கல்வியாக இருந்தாலும் சரி, அது வந்து அந்த காலத்தில் வந்து புலவர்கள், சில பேர்கள் நல்லா படித்தவர்கள் வந்து சொல்லி கொடுக்காம வச்சிருந்துருக்காங்க போல இருக்கு. அதனால தான் அருணகிரிநாத சுவாமி இந்த பாடலை எழுதியிருக்காங்க. அப்பெல்லாம் அவரு யாரும் பார்த்துருக்காரு, இதெல்லாம் எழுதியிருக்க முடியாது இல்லையா? கரவாகிய கரத்தல்னா ஒளித்தல். நன்றாக கல்வி கற்றும் அந்த கல்வி ஞானத்தை பிறருக்கு சொல்லக்கூடிய மனது இல்லாதவர்கள், அந்த அந்த அருள் கொடை செய்ய முடியாதவர்கள், அந்த செய்ய மனது இல்லாதவர்கள். கரவாகிய அப்படின்னா, கரவாகியனா ஒளித்தல், கரவு பண்ணுதல், ஒலிக்கிறாங்க, மனசு வராது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அந்த வஞ்சம் உடையவர்கள். அந்த மாதிரி கரவாகிய யாரு அப்படின்னா, சுவாமி திருப்புகழ் இப்படியும் சொல்லியிருக்காங்க. அதாவது கரவுதன்னா அந்த ஒலித்தல், அதாவது கெடுவாய் மனனே கதிகேல் கரவாது இடுவாய். அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க? கரவாது இடுவாய், தர்மம் பண்ணு. அந்த இடத்துல செல்வத்தை, பொருள் பத்தி சொல்றாங்க. செல்வமா இருந்தாலும், உணவா இருந்தாலும், எப்பொருளா இருந்தாலும், உன்னை யாரெல்லாம் யாசித்து வந்திருக்காங்களோ அந்த யாசகருக்கு கிட்ட ஒன்னால இயன்றத குடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பொருள், இங்க வந்து கல்வி. அப்போ கரவாகிய, அப்போ
இருக்கு அவங்க கிட்ட. ஆனா அவங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க, பிறருக்கு சொல்ல மாட்டாங்க. யாரு அப்படின்னா கல்வி உளார். கல்வி உளார்னா நல்ல மெத்த படித்த புலவர்கள், ஞானிகள் எல்லாருமே கிடையாது, சில சில பேர். கரவாகிய கல்வி உளார் கடை சென்று. கடை சென்றுனா அவங்க வீட்டு வாசலுக்கு முன்று முன்று சென்று சென்று. கரவாகியன்னா ஒளித்து ஒளித்து வச்சுக்குவாங்க, அவங்க மனசு வராது. யாரு ஒளித்து வச்சுக்குவாங்கன்னா கல்வியுளார். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், கரவாகிய கல்வியுளார்னா நல்லா ஒருத்தவங்க கல்வி கற்றும் தான் கற்றதை பிறருக்கு சொல்ல இயலாத, மனசு வராத அந்த கஞ்சத்தனம் முடியாருங்களா அவங்கள கல்வி உளார். கல்வி கற்றவர்கள் உடையவர்கள் கடை சென்று. கடைன வீட்டு வாசல் முன் சென்று, அவர்கள் முன் சென்று. இரவா வகை நான் யாசிக்காத வகை மெய்ப்பொருள் அந்த உண்மை ஞானத்தை ஈகுவையோ, அந்த உண்மை பொருளை. அப்போ இவங்க வந்து அந்த ஞானிகளை பத்தி தான் சொல்றாங்க. அத உலக கல்வி கற்றவங்கல்ல, அந்த ஞான நூல்களை கற்றவர்கள். ஞான நூல்கள் ஞானாசிரியர்கள் தான் ஞானத்தை போதிப்பார்கள். அப்போ ஞானாசிரியர் தான் வந்து எங்க எங்க சைவ சித்தாந்த ஆசையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் எங்களோட மனப்பக்குவம், நாங்க எவ்வளோ அறிவு வாங்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவர் ஊட்டுவார். கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுவார், எல்லாமே சொல்லிட மாட்டார். அவருக்கு அவ்வளோ தெரிஞ்சாலும் கரெக்டாக அந்த டைம் வந்த உடனே இந்த டைமுக்கு இது இன்னைக்கு இது உங்களுக்கு போதும், அடுத்தது படிச்சுட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சொல்றதா கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுவார். ஏன்னா நம்மளால வாங்கிக்க முடியாது. இப்போ ஞானாசிரியர் தான் ஞானத்தை ஊட்டுவார். இப்போ மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லும் போது உண்மை ஞானம், உண்மை தத்துவம். அப்போ இங்க வந்து ஞான நூல் பெற்ற ஞான நூல் கரவாகிய கல்வி உளார், அதாவது ஞான நூல் கற்ற அந்த ஞானிகள் பிறருக்கு எடுத்து சொல்லாமல், தான் கற்ற கல்வியை பிறருக்கு எடுத்து சொல்லாமல் ஒளித்து வைத்திருப்பார்கள்ல, அவர்களோட கடை வீட்டு முன்வாசல் சென்று சென்று போய் சென்று இரவா வகை யாசிக்காத வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ, உண்மை ஞானத்தை நீ எனக்கு சொல்லி சொல்லுப்பா முருகா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஈகுவையோ, அவரு வேற ஏதாச்சும் ஒரு வார்த்தை போட்டுக்கலாம், ஆனா ஈகுவையோ அப்படின்னு சொல்றாரு. ஈகுவையன்னா தன்னிலிருந்து உயர்ந்தவர் ஒருத்தவங்க இருக்காங்க. தன்னிலிருந்து எல்லா விதத்திலும் உயர்ந்தோரிடம் நாம் யாசிக்கும் போது ஈகுவையோ அப்படின்னு தான் கேட்கணும். நாம தாழ்ந்து நின்று நாம் யாசிப்பாங்கல்ல, நம்ம ஒருத்தவங்க கிட்ட கேட்கிறோம்ல, அவங்க உயர்ந்த நிலையில் இருக்கும் போது ஈகுவையோ. அப்போ சுவாமி எல்லா அண்டலோக நாயகன், அண்டலோக தலைவன், அவனுக்கு தெரியாதது இல்லை, அவன் உயர்ந்த பல மடங்கு உயர்ந்தவன். நம்ம ஏணி வச்சாலும் கீழே ஒரு படிக்கு கூட நம்ம நிகர் கிடையாது. அப்போ நம்ம சுவாமி கிட்ட கேட்கும்போது ஈகுவையோ, சுவாமி தன் நிலையை தாழ்த்தி நாம் தாழ்ந்து இருக்கிற அடியேன் சிறியேன் என்னை ஈகுவையோ, மெய்ப்பொருள் ஈகுவையோ அப்படின்னு கேட்கிறாரு. புரியுதுங்களா? ஈகுவை ஈ அப்படின்னா அந்த தமிழ் வார்த்தை இரத்தலுக்கு வந்து உபயோகப்படுகிற வார்த்தை. ஆனா வார்த்தை அதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, நம்மை விட உயர்ந்தோரிடம் நாம் யாசிக்கும் போது ஈகுவையோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. சரி, இதுதான் அந்த கடைசி இரண்டடி இன்னொரு தடவை சொல்லி, முதல் 2 அடி இன்னொரு தடவை சொல்லி அடுத்த பாடல் போயிடலாம். குரவா சர்க்குருநாதரே, குமரா குமாராமூர்த்தியே, மாயை வற்றச் செய்பவனே, குலிசாயுதம் என்ற ஆயுதத்தை ஏந்தியவனே, வஜ்ரப்படை ஏந்தியவனே, குஞ்சரவா குஞ்சரம் அப்படின்னா யானை, குஞ்சரம் அப்படின்னா யானையால் வளர்க்கப்பட்ட தேவயானையின் கணவனே, அந்த அம்பாளின் கணவனே. இல்ல குஞ்சரம் யானை, பிணிமுகம் என்ற யானையை வாகனமாக உடையவரே, சிவயோக தயாபரனே. பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு சுவாமி என்ன பண்ணுவாராம், சிவயோகத்தை அருள் பாலிப்பாராம். அப்போ தயாபரனே, அருள் பாலிப்பாருன்னா கருணாமூர்த்தி. அப்போ அருணகிரிநாத சுவாமி சொல்றாரு, நீதான் அந்த கருணை வல்லலாச்ச, நீதான் குருவாச்ச, அப்ப நீயே குருவா வந்து அந்த மெய்ப்பொருள் என்ற சொல்லி எனக்கு அந்த கருணை திறத்தை நீ குடு அப்படின்ற அந்த வார்த்தை ஜாலம் பாருங்களேன். கரவாகி கல்வி உளார் கடை சென்று இரவா வகை, அதாவது தான் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்ல மனதில்லாதவர்களிடம் கடை வீட்டு முன்வாசல் சென்று போய் நின்று இரவா வகை அடியேன் யாசிக்காத வகை மெய்ப்பொருள் இகுவிய அந்த உண்மை ஞானத்தை அடியேனுக்கு உபதேசிப்பாயாக முருகா அப்படின்னு சொல்றாரு. இதான் அந்த பாடல். சரி, கரவாகிய கல்வி உளார் கடை சென்று
இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குலி சாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. அடுத்த பாடல் போலாங்களா? யாருக்காச்சும் விளக்கம் தேவைங்களா? இன்னும் கொஞ்சம் போலாங்களா? அடுத்தது அடுத்து எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே. சரி, அப்போ சுவாமி கிட்ட கேக்குறாரு, தாயும் தந்தையும் நீ தானப்பா, நீ என்னோட துக்கத்தை, நீ என்னோட மனக்கவலையை நீ தீர்த்துவை அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அருமையான வார்த்தை இங்கேயும், கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே, நீ எல்லாத்துக்கும் தலைவன். நம்ம சின்ன நமக்கு யாரு வீட்டுக்கு தலைவன் தலைவி? அம்மா அப்பா தான் இல்லையா? அம்மா தாய் என்ன பண்ணுவா? தாய் வந்து அன்பு அன்பு அறநெறிய வளர்ப்பா. தந்தை வந்து சான்றோன் ஆக்குவது இல்லையா? சரி, அன்பு செலுத்துவா. தாய் வந்து அன்பு செலுத்துவா. சரி, கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா. கந்தா அப்படின்னா நேத்து தான் அம்மா சொன்னாங்க. நேத்து தானே? ஆமா, நேத்து கந்தர் அனுபூதிக்கு கந்தா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அம்மா அந்த பற்றுக்கோடு, அந்த ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவன். அதாவது நம்மளுக்கு பற்றுக்கோடுனா என்ன? இப்போ வந்து இப்போ என்ன எப்படி சொல்றது? ஒரு சின்ன உதாரணம். நம்ம மரம் இருக்கு. மரத்துல உட்காந்து மாங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு களை வந்து முறிஞ்சு கீழே விழுவுது. அப்போ விழும்போது விழுறதுக்கு முன்னாடியே ஒரு கலையில நம்ம பிடிச்சிக்கிறோம். அந்த அந்த ஆபத்தான நிலையில அந்த பற்றுக்கோடு எது? அந்த மரக்கிளை தான் நமக்கு அந்த ஆபத்தான நிலையில பற்றுக்கோடு இல்லையா? காவந்து பண்ணுது. அது போல ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு ஆன்மாக்கோட பற்றுக்கோடு எது அப்படின்னா இறைவன் திருவடி தான். அப்ப அந்த கந்தாக்கு பல அர்த்தம் இருந்தாலும் அம்மா சொன்னாங்க அதுல பற்றுக்கோடு, ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவன் எது? அவன் திருவடி அடைவதற்கு அந்த பற்றுக்கோடு. அப்போ கந்தா கந்த பெருமானே, கதிர் வேலவனே, ஒளியை உடைய வேலை ஏந்திய வேற்படை உடைய கதிர் வேலவனே, உமையால் மைந்தா. அம்மா யாரு? உமையால் மைந்தா அப்படி சொல்றாங்க. அப்போ பார்வதி அம்மனின் புதல்வரே, குமரா குமரப்பெருமானே, மறை நாயகனே, 4 மறை வேதத்துக்கு தலைவரே. அப்போ சுவாமி கிட்ட சொல்றாரு, நீ எப்பேற்பட்டவன்? உமையால் மைந்தா, அம்மாவோட சக்தியின் மைந்தா. அப்ப அம்மாவோட குழந்தை அப்படின்னா அம்மாவோட தன்மையும் இருக்கும் இல்லையா? அம்மா என்ன கருணை மூர்த்தி. அம்மா தான் எல்லா தப்பையும் மன்னிச்சுடுவா. நிறைய பேர் என்கிட்ட கூட சொன்னாங்க. ஒரு தாத்தா, அவங்க கோயில் பூசாரி, அவங்க ரொம்ப வருஷமா கோயில் பூசாரி. நான் தாத்தா தான் சொல்லுவேன் அவங்கள. அவங்க கூட சொன்னாங்க, அம்மா ஏன் நீ பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு முருகரை கும்பிடுற? முருகர் ரொம்ப தண்டனை கொடுப்பாரு, அவருக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும், அவரு வந்து நல்லா தண்டிப்பாரு, நான் ரொம்ப பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன் அந்த தாத்தா கிட்ட, கொடுத்தா கொடுத்துக்கிட்டோம், நீங்க ஏன் தப்பு பண்றீங்க? தப்பு பண்ணாதானே தண்டனை கொடுப்போம், ஏன் நீங்க தப்பு பண்றீங்க? அப்ப தப்பு பண்ணாம இருங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, அவர் அம்பாள் உபாசகர், நீ அம்பாளை கும்பிடுமா, அம்பாள் எவ்வளவு தப்பு பண்ணாலும் மன்னிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்படி அப்படி நினைச்சிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தப்பு பண்ணிடலாம், அம்பாள் மன்னிச்சிடுவாங்க அப்படிதானே நம்ம நினைப்போம். நினைக்க தோணுச்சு, எனக்கு அடியனுக்கு தோணுச்சு. அப்போ அவரு சொன்னாரு, ஏன் முருகுக்கு கும்பிடுற? அப்போ சொல்லும் போது நான் சொன்னேன், கும்பிட்டா என்ன, தண்டனை நல்லா கொடுக்கட்டும், அப்பதான் நம்ம திருந்துவோம். அப்ப ஏன் தப்பு பண்ற முருகர்கிட்ட? அப்போ எனக்கு அப்ப சொல்லும் போது எனக்கு அந்த கோவம் தான் வந்துருச்சு. ஏன்னா இத்தனை வருஷம் பூசாரியா இருந்து அப்ப சொல்லக்கூடாது, எல்லா தெய்வமும் ஒன்று இல்லையா? அப்போ அதான் உமையால் மைந்தா. உமையால் மைந்தா பார்வதி அம்மையின் குழந்தை. அப்போ அம்மா குழந்தை பிரிச்ச பிள்ளை யாரு? முருகப்பெருமான். அப்போ அம்மாவின் அந்த அன்பு கருணையும் அவளுக்கு இருக்கும். அப்போ கருணாமூர்த்தின்னு முன்னாடி சொன்னால, தயாபரணேன்ட்டு முன்னாடி பாட்டுல சொல்லிட்டாரு. ஆனா அதே தான் தயாபரணேன்றத வேற மாதிரி சொல்றாரு, உமையால் மைந்தா. அப்போ உமையால் மைந்தானா அம்பாளுக்கு என்ன இருக்கும்? கருணை வடிவானவள், அன்பு மிகுந்தவள். அப்ப அதுதானே அந்த குழந்தைக்கு இருக்கும், அவனோட மைந்தனுக்கு. அப்போ கருணாமூர்த்தி என்பதை வேறு ஒரு உருவமாக உமையால் மைந்தா அப்படின்ட்டு அழகா சொல்றாரு பாருங்க அருணகிரிநாத சுவாமி.
கந்தா கந்தப் பெருமானே, கதிர் வேலவனே, ஒளியை உடைய வேலாயுதத்தை ஏந்தியவனே. கதிர் ஒளி, ஒளிக்கு முன் இருள் நிற்காது இல்லையா? ஞான ஒளி. உமையால் மைந்தா, உமையம்மனின் புதல்வரே. குமரா, குமரப்பெருமான், மாயை வற்றச் செய்பவன். மறை நாயகன், 4 வேதங்களுக்கு தலைவன். மறை. எம் தாயும், ஓகேங்களா? கடைசி 2 வரி. கந்தா, கதிர்வேலவனே, உமையால் மைந்தா, குமரா, மறைநாயகனே. எம் தாயும். அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு எம் அப்படின்னா பன்மை. 1 ஆடு, 2 ஆடுகள், மாடுகள் இல்லையா? அது மாதிரி எம் அப்படின்னா என்னுடைய, எங்கள் அப்படின்னா பன்மை. எம் தாயும் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கின்றாய். அப்படின்னா என்ன அப்படின்னா வாரியார் சுவாமிகள் சொல்றாரு, பக்குவப்பட்ட ஆன்மா, பக்குவப்படாத ஆன்மா என்று அனைத்து ஆன்மாக்களுக்கும் தாய் போல இருப்பவள் அதே முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் பக்குவப்பட்டாலும் பக்குவப்படலனாலும் எல்லாருக்குமே தாயாக கருணை புரிவான். எம் தாயும் எனக்கருள் தந்தையும். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவா, அன்பு செலுத்தி அந்த குழந்தைய பக்குவப்பட வைப்பா. வச்ச உடனே அப்பா கிட்ட கூட்டிட்டு போவா. கூட்டிட்டு போகும்போது அப்பதான் அப்பா எனக்கருள் தந்தை என்ன சிவஞான சிவயோக நிலையை அருள் பாலிப்பார். அப்பதான். அப்போ முன்னாடி சொன்னாங்களே சிவயோக தயாபரணி முன்னாடி பாட்டுல. அதுக்கு என்ன சொல்றாருன்னா சுவாமிகள், பக்குவப்பட்ட ஆன்மாக்கு தான் அந்த சிவயோக நிலையை கொடுப்பாங்க. அப்பதான் அது வரும். அந்த சிவயோக நிலை பக்குவப்பட்டாதான் வரும். பக்குவப்பட்டது என்ன அப்படின்னா குருநாதர் என்ன சொன்னாரோ, அவர் எந்த தன்மையில நினைத்து சொன்னாரோ அந்த தன்மையை மாணாக்கன் வாங்கும் அதே நிலைமை. குருநாதர் ஞானமும் அந்த சீட ஞானமும் ஒரே கோட்டில் இருப்பது. குருநாதர் எதை நோக்கி சொல்றாரோ அதுல கொஞ்சம் பரிபாஷை இருந்து, ஒளிவு மறைவு இருந்து பரிபாஷையாக சொன்னா கூட அந்த மாணாக்கன் அதே அந்த ஒளி பொருந்தி அந்த சொற்களை எந்த ஞானத்தோடு குருநாதர் சொல்றாரோ அந்த பொருளின் தன்மையை அறிந்து உணரும்ல. ஒரே தடவை சொல்லி ஒரே தடவை அந்த மாணாக்கன் புரியுது இல்ல, அதுதான் பக்குவத்தன்மை. அந்த பக்குவத்தன்மை எப்போ வரும் அப்படின்னாக்கா, அதுதான் எல்லாம் அது இருவினை ஒப்பு தான். அந்த இன்பம் துன்பத்துல உழன்று சலிப்புற்று ஒரு தெளிவு வரும். நம்ம இதுதான் இந்த உற்றார் உறவினர்லாம் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்பதான் நமக்கு இருப்பாங்க. உற்றார் உறவினர் நமக்கு அன்பு செலுத்தினாலும் அந்த அன்பு நிலையானது கிடையாது. அப்போ நிலையான அன்புன்னா சுவாமியோட அன்பு தான். எத்தனை கோடி உடம்பு எடுத்தாலும் நம்ம கூடயே இருக்கான் பாரு. நாம இந்த உயிர் நீக்கிற வரைக்கும், இந்த உயிர் விட்டு இந்த உடம்பு போற வரைக்கும் நம்ம கூடயே இருந்து இந்த ஆன்மா நமக்கு நம்ம பக்கம் சாயாதா, நம்ம பக்கம் வராதா அப்படின்னு பதறி இருக்கான் பாருங்க. அதுதான் உண்மையான அன்பு. எம் தாயும் எனக்கருள் தந்தையும், எங்களுக்கெல்லாம் தாயாகவும் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கும் பக்குவப்படாத எல்லா ஆன்மாக்களுக்கும் தாயாகவும் எனக்கருள் தந்தையும் நீ. எனக்கு அப்படின்னா ஒருமையை குறிக்க சொல். எனக்கருள் தந்தை, பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தந்தையாகவும் இருந்து நீ சிந்தாகுலம், நம்ம பார்த்தோமே, சிந்தாகுலமானவை தீர்த்து, சிந்தாகுலம் இல்லோடு செல்வம் எனும் அப்படி ஒரு பாடல் பார்த்தோம். சிந்து ஆகுலம், சிந்தையில் எழுகின்ற ஆகுலம், ஆகுலம் துன்பம். என் சிந்தையில் எழுகின்ற ஆகுலம் துன்பமானதை தீர்த்து அதை நீக்கி என்னை போக்கி என்னை ஆண்டருள்வாயாக முருகா அப்படி சொல்ற. நீதான் ஒளி வச்சிருக்கல, கதிர் வேலவனாச்ச, நீதான் ஒளிவையுடைய வேலாயுதத்தனாச்ச. அந்த ஒளிக்கு முன் இருள் தங்குமா? ஏன் எனக்கும் மனதுல மாயை என்று இருள் இருக்கு பாருங்க. அதனாலதானே அந்த எண்ணம் எல்லாம் மயக்க நிலை அற்று எனக்கு அந்த துன்பம் வருது. அதையெல்லாம் எனக்கு தீர்த்த ஆண்டருள் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தீர்த்தது மட்டுமில்ல, எனக்கருள் தந்தையும் நீ. எனக்கு தந்தையாக இருக்கிறதுனால எனக்கு அந்த சிவயோக ஞானத்தை கொடு அப்படின்றது அழகா கேட்கிறாரு. எனக்கருள் தந்தையும் நீ. சரி, அதான் எம் தாயும் அனைத்து உயிர்களுக்கும். தேங்க்யூம்மா. இப்போ கேக்குதுங்களாம்மா? இப்போ சவுண்ட் அது குறைக்குற. சரி சரி, நல்லா சொன்னீங்க. அதுதான் அந்த சம்டைம்ஸ் அந்த ஹெட்போன் அப்படி சரி பண்ணதுதான். சரி, ஓகே. எம் தாயும் அந்த ஒயர் சரி இருக்குல்ல, அது ஆடுது, சரியா சொல்லல. அதனால தான் அந்த குறக்குறன்னு ஆடுறதால தான்.
இப்பயும் குறைன்னு கேக்குதுங்களா? நான் அடியேனும் கூட சேர்ந்து ஆடுறேன் சொல்லும் போது, அதனால அந்த சவுண்டு வருதான்னு தெரியல. கேக்குதுங்கம்மா குறைன்னு? இலும்ப சொல்லுங்க பாக்குறோம். ஓகே. எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ எம் தாயும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் பக்குவப்படாத ஆன்மாக்கள் என்று பேதமையற்று எல்லாருக்கும் தாயாக இருக்கின்ற முருகப்பெருமானே, அதே முருகப்பெருமானே எனக்கருள் தந்தையும் நீ பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு சிவ யோகத்தை அருள்பாலிக்கும் தந்தையாக இருக்கும் முருகப்பெருமானே, சிந்தாகுலம் என் சிந்தையில் உதிக்கின்ற அந்த ஆகுலம் துன்பமானதை ஆனவை அந்த எல்லா துன்பத்தையும் தீர்த்து நீக்கி என்னை ஆண்டருள்வாய் என்னை ஆட்கொள்வாயாக. அப்படின்னா என்ன? என் மாயை கண்மம் எல்லாத்தையும் தீர்த்து எனக்கு சிவயோகத்தை தா. சிவயோகம் என்னத்துக்கு அழைத்து சொல்லும் அனுபூதி. அதுதான் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே கந்தப்பெருமானே கதிர் ஒளியை உடைய வேலை ஏந்திய முருகப்பெருமானே உமையாள் மைந்தா பார்வதி அம்மனின் மைந்தனே குமரா குமரப்பெருமானே மாயை வட்டச் செய்பவனே மறைநாயகனே அனைத்து வேதங்களுக்கும் மறைகளுக்கும் வேதங்களுக்கும் தலைவராக இருப்பவனே நாயகனாக இருப்பவனே எம் தாயும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் பேதமையின்றி பக்குவம் அற்ற ஆன்மாக்களுக்கு தாயாகவும் அன்பு செலுத்தி எனக்கு அவர்கள் தந்தையும் நீ எனக்கு பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு தந்தையாக இருந்து சிவஞானத்தை அருள் பாலிக்கும் முருகனே சிந்தாகுலம் அடியேனுடைய சிந்தாகுலம் ஆனவை எல்லாம் என் சிந்தையில் உதிக்கும் அனைத்து வகையான துன்பத்தையும் தீர்த்து போக்கி என்னை ஆண்டருள்வாயாக அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த பாடல். அம்மா கொரகர்னு இப்ப கேட்டுச்சாம்மா? ஆடாம அசையாம பேசுறாங்கம்மா. அது சரிங்கம்மா சரிம்மா அழுத்திட்டேன். சரி, அடுத்த பாட்டுக்கு போலாங்கம்மா. இந்த பாடல் ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தா போலாமா? சரி, ஓகே. அடுத்த பாடல். ஐயோ, இதுதான் கொஞ்சம் கஷ்டமான பாடல். சரி, பரவாயில்ல. இது நம்ம எளிய முறையிலே சொல்லிக்கலாம். ஆறாரையும் நீத்து அதன் மேல்நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ சீராவரு சூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. ஒன்றும் இல்லை, சாமி 36 கருவி இருக்குல்ல, அந்த 36 கருவியை நீக்கப்பெற்று எனக்கு சாயுஜ்ய பதவி கொடு, அதுக்கு அந்த கொடுக்கும் வழியை எனக்கு சொல்லு, அந்த வழிக்கு எனக்கு எடுத்து செல் அப்படின்னு சொல்றார். ஆறாரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ. இது பெருமாறுன்றது பெரும் ஆறு உளதோ, நான் பெருமாறு வழி உள்ளதோ. ஆறு மாறுன்றத கூட அத பெருமாற எப்படி கூட்டி எடுத்துக்கணும்னா பெரும் கூட்டல் ஆறு நெடில் ஆறு அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆறாரையும் நீத்து அதன் மேல்நிலையை பேரா அடியேன் பெரும் ஆறு உள்ளதோ சீராவரு சூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. இமையோர் கூறா உலகத்தை சுவாமி எப்படி பிரிச்சிருக்காருன்னா கூறா இமையோர் உலகம் குளிர்வித்தவனே அப்படின்னு கொண்டு குட்டிக்கிறாரு. சீர்தல் சீறி வரானா யாரு? ரொம்ப ஆக்ரோஷமா கோபமா வரானா யாரு? பக்கத்துல சொல்லிக்கிறாரு சூரபத்மன். சூரபத்மன் எப்படி வரானா? ஆணவம் என்னத்த சொல்லும்? கோவம்தான். ஏன் சொல்லு? போற தாருகாசுரம் போனவன் செத்துட்டான், எல்லாரும் போறவங்கெல்லாம் அழிஞ்சு போறாங்க. அப்புறம் சூரபத்மன் நினச்சிக்கிட்டா அந்த பொடி பையன் தானே முருகப்பெருமான், அவர் சின்ன பையன் தானே, எப்படி அழிக்க முடியும்? நாம்பள ரொம்ப வரம் பெற்றிருக்கோங்கமே. ரொம்ப அவருக்கு தெரியல சிவபெருமானும் முருகனும் ஒன்று. அந்த சிங்கமாசுரன் நிறைய சொல்லுவார். சிங்கமாசுரனும் அந்த கந்த புராணத்தில் வந்த சிங்கமாசுரனும் அந்த ராமாயணத்தில் வர யாரு தூங்கிக்கிட்டே இருப்பார், அவர் பேர் என்ன? ராவணனோட கும்பகர்ணன். கும்பகர்ணன் பார்த்தீங்களா? அப்படியே மறந்து விட்டுரு, படிக்கிறதெல்லாம் அப்படியே மறந்து விட்டுறது. அவங்க இயல்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை எழுந்திருப்பாரு, அப்புறம் தூங்குவார். அந்த கும்பகர்ணனும் ஒரே இயல்பு. அவருக்கு தெரியும் ராவணன் தவறு செய்கிறான்னு தெரியும். அவங்க அண்ணன் நிறைய அறிவுரை சொல்வார், ஆனால் கேட்க மாட்டார். ஆனால் அந்த சாப்பாடு போட்ட அந்த நன்றி கடனை நம்ம தீர்க்கணுன்றதுக்காக தீய வழியில் தான் போனார். அவர் முடிவு தப்பு தான்.
அண்ணன் சாப்பாடு போட்டாரு என்ற நன்றி இருந்தாலும் அந்த அற வழியில தான் போனார். அற வழியில போகல. ராவணனுக்கு உதவி செய்தா அப்படின்னா மாற்றான் மனைவிக்கு சிறை சிறை பிடிச்சிட்டாங்க. அப்ப மாற்றான் மனைவிய சிறை சிறை விடணும் இல்லையா? விடல ராவணன். அப்ப அவருக்கு அண்ணனா இருந்தாலும் சாப்பாடு போட்டாலும் அந்த ஒழுக்க நெறியில போகல. ஆனாலும் அந்த ராமபிரானுக்கு வந்து அவர கொல்றதுக்கு மனசே வராது. அந்த வாரியார் சுவாமிகள் போட்டிருப்பாங்க. அப்போ அவரு சொல்வாராம், கும்பகர்ணன் சொல்வாராம், "அப்ப பார்த்தீங்களா எங்க இழுத்துன்னு போறோம் உங்கள. சரி, சரி. இத மட்டும் முடிச்சுர்றேன்." அந்த கும்பகர்ணன் ராமர் கிட்ட சொல்வாராம், இந்த மாரி "என்னோட அங்கத்த எல்லாம் நீ சீர்குலைஞ்சு அதெல்லாம் கடல்ல போட்டுரு. என்னோட உடல் எடுக்காதவாறு எல்லாத்தையும் கடல்ல போட்டுருன்னு." அந்த ஒரு ஒரு அங்கமும் வந்து பீஸா ஆயி அந்த துண்டு துண்டா துண்டா எல்லாம் கடல்ல போயிடுமாம். அப்படின்ட்டு பார்த்தா அது ரொம்ப அழுகையா வரும் அந்த படலம் படிக்கும்போது. சரி, இந்த இடத்துல எதுக்கு சொன்னேன்னா, அந்த சிங்கமாசூரன் சொல்லுவான். இந்த மாரி சூரபத்மன. "வந்திருக்கிறத நீ யாருன்னு நெனச்ச? சிவபெருமானே முருகன். அந்த உருவத்த இப்ப நெனச்சு எடை போடாத. அவங்கலாம் தெய்வ சக்தி வாய்ந்தவங்க. நீ 1008 அண்டத்துக்கு மட்டும் தான் தலைவன். ஆனா, அதையும் இல்லாத அகில உலக எத்தன கோடி அண்டங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் தலைவன் சிவபெருமான். அவனே முருகப்பெருமான் என்று மறவாதே!" அப்படின்னு சொல்வாரு. ஆனா கேட்க மாட்டாரு. அதே மாரி கும்பகர்ணன் எந்த முடிவு எடுத்தானோ, தன் அண்ணனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. தான் வளர்த்த அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த முடிவை தேடிக்குவாரு. ஆனா சுவாமி வந்து அந்த சிங்கமாசுரனுக்கு வஜ்ர குலிசாயுத குஞ்சரவா அந்த குலிசாயுதத்தை ஏவி தான் கொன்னாரு. வேல் எடுக்கல. இப்போ சீரா ஒரு சூர் சிதைவித்து சீரானா சீறி வருகின்ற கோபமுடைய யாரு? சூரபத்மனை சிதைவித்து, அழித்து, அவன் உடலை அழித்து இமையோர், கூரா இமையோர். அதாவது கூரா இமையோர்னா, அந்த இமையோர்னா விண்ணவர்கள், தேவர்கள். தேவர்கள் கூரா இமையோர் உலகம் குளிர்வித்தவனே. தேவர்கள் வந்து அவர்கள் துன்பத்தை எடுத்து கூறி முறையிட்டாங்க இல்லையா? முருகப்பெருமானிடம். கூறானா கூறி துன்பத்தை எது கூறி? அவர்களோட துன்பத்தை அசுரர்களால் வரும் துன்பத்தை கூறி, யார் கூறி? இமையோர்கள் கூறி, யார்கிட்ட கூறி? முருகப்பெருமானிடம் கூறி, முருகப்பெருமான் உலகம் குளிர்வித்தனே. அதாவது முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர் உலகத்தை மீட்டதனால் தேவர்கள் மனம் குளிர்ந்தன. உலகம் குளிர்ல. உலகத்தில் உள்ள மக்கள் ஆகுபெயர். அது இடவாகு பெயர். சீராவரு கூர் சிதைவித்து சீறி வருகின்ற சூரபத்மனை சிதைவித்து இமையோர் கூரா இமையோர் உலகம் குளிர்வித்தவனே. தேவர்கள் அவர்களோட துன்பத்தை கூறி முறையிட்டனாங்கல்ல. அந்த முறையிடும் போது அந்த அமராவதி பொன்னுலகம் தேவர் உலகத்தை அனைத்தையும் சுவாமி மீட்டு தேவர்கள் மனதை குளிர்வித்தவனே சொல்லிட்டு அப்படிப்பட்டவனே இப்ப பாரு என்னோட என்னோட எனக்கு ஒரு விண்ணப்பம் கேட்கிறாரு. 6 6ஐயும் நீத்து 6 × 6 எவ்வளோ? 36. அந்த 36 கருவுகளையும் நீக்க பெற்று என் உடம்புல 36 கருவி இருக்கு. அதையும் நீக்க பெற்று அதன் மேல்நிலையை அதற்கு அப்பால் இருக்கும் அந்த சாயுஜ்யமான மேல்நிலையை உன் திருவடி பேற்றை பேரா அடியேன் பெரும் பேராக அடியேன் பெருமாறு பெரும் ஆறு உளதோ பேரா அடியேன் பெரும் பேராக பெருமாறு பெறத்தக்கத பெறுவதற்கு ஆறு உள்ளதோ வழி உள்ளதோ முருகா. வழி இல்லைனா கூட நீ வழியை வகுக்கு அப்படின்னு சொல்றாரு அழகா. அப்படிலாம் கேள்வி கேட்காரு. ஆனா அதுக்கு அர்த்தம் வந்து சுவாமி கிட்ட கேட்கிறாரு. உள்ளதோ அப்போ உண்டு பண்ணுவாயாக அப்படின்னு அழகா கேட்கிறாரு. 6 6ஐயும் நிறுத்து. 6 6ஐயும் அப்படின்னா 36 தத்துவங்கள். எல்லாத்தையும் இப்ப நான் சொல்லல. அந்த தொகையை மட்டும் நான் சொல்றேன். என்ன தொகை அப்படின்னா ஆன்ம தத்துவம் 24. ஆன்ம தத்துவம் 24. அப்புறம் வித்யா தத்துவம் 7. 24 + 7 எவ்வளோ? 31 இல்லையா? அப்புறம் சிவத்தத்துவம் 5. சிவத்தத்துவம் 5. இப்போ 31 + 5 எவ்வளோ? 36 தத்துவம். சரிங்க. அந்த ஆன்ம தத்துவம் 24 சொல்றேன்ல. அது என்ன கணக்கு அப்படின்னா, இது விளக்கமா படிச்சா அது நான் ஸ்லைடு போட்டிருப்பேன். இது விளக்கம் இல்லையா? நேரடிக்கு நான் ஸ்லைடு எதுவும் போடல. அந்த முன்னாடி பார்த்ததுக்கு இருக்கு. சரி, அந்த ஆன்ம தத்துவம் என்ன அப்படின்னா, ஞானேந்திரியம் 5 அப்படின்னா என்ன அப்படின்னா, அறிவுள்ள கருவிகள். நம்ம உடம்புல அறிவுள்ள கருவிகள்னு ஒண்ணு இருக்கு. அது 5. அப்புறம் கண்மேந்திரியம் 5 எவ்வளோ ஆச்சு? 10 ஆச்சா? அப்புறம் தன்மாத்திரை 5 எவ்வளோ ஆச்சு? 15ஆ? 15 ஆச்சா? சரி. அப்புறம்
ம். ஆ. ஆ. வெரி குட், வெரி குட். சூப்பர்மா. வெரி குட். அவ்வளோதான். அம்மா அழகா சொல்லிட்டாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பஞ்சபூதம். அம்மா அந்த விரிவுலேருந்து வராங்க. அப்படிதான் விரியும் ஆனா. பஞ்சபூதம், தன்மாத்திரை, கண்மேந்திரியம், ஞானேந்திரியம், அந்தக்கரணம். அந்த விரிவு முறையிலேருந்து அழகா போறாங்க. உண்மதான். பஞ்சபூதம் 5. அதுக்கப்புறம் தன்மாத்திரை 5. அதுக்கப்புறம் கண்மேந்திரியம் 5. அப்புறம் ஞானேந்திரம் 5. எவ்வளோ ஆச்சு? 20 ஆச்சு. அதுக்கப்புறம் அந்தக்கரணம். மனம், சித்தம், புத்தி, ஆங்காரம் சொல்லிட்டு 4. அப்போ 24. இதுதான் வந்து ஆன்ம தத்துவம். இது நேரடி விளக்கம் இருக்கிறதுனால ஒரு தத்துவத்துக்கு அர்த்தம் சொல்லலை. இது நம்ம பார்த்துட்டோம். ஒரு 2 மணி நேரம் வகுப்புல என்னென்ன கருவி என்னென்ன செய்யும்னு பார்த்துட்டோம். சரி, வித்யா தத்துவம் 7. யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க. காலம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். சரி, ஓகே. இதோட வந்து மூலப்பிரகிருதியை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ 7. வித்யா தத்துவம் 7. அதுக்கப்புறம் சிவத்தத்துவம் 5. யாராச்சும் சொல்லுங்க சிவத்தத்துவம். வெரி குட், சூப்பர். அதாவது சிவத்தத்துவம். அப்போ சிவத்தத்துவம்லாம் வந்து சுத்த மாயையிலையும், மிச்ச தத்துவம் ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம் வந்து வித்யா தத்துவம் அசுத்த சுத்துவம். நான் 2த்துக்கும் இடைப்பட்டு நடுவில் ஒன்று இருக்கும். வித்தியாசத்துவத்தை எது செலுத்துது அப்படின்னா சுத்த தத்துவம் தான் செலுத்தும். இது ஒன்றும் சைவ சித்தாந்தம் ரொம்ப டீப்பு, நமக்கு வேண்டாது. அப்புறம் ஆன்ம தத்துவம் அசுத்த தத்துவத்தில் அசுத்த மாயில இருக்கு. அப்போ ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, அப்புறம் சுத்த தத்துவம் வந்து 5. சரி, இத்தனை 36 கருவிகள் இதெல்லாம் எங்கெங்க இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல தான் இருக்குது. நம்ம உடம்புல அம்மா வித்யா தத்துவம் எப்படிமா நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னா, ஆமா இருக்கு. ஏன்னா இந்த உடம்பு இந்த காலம் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டு, இந்த உடம்புல இந்தந்த பிரார்த்த வினை செய்வதற்கு தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது. இப்போ புழு உடம்புனா அந்த உடம்பு புழு ரொம்ப காலம் இருக்காது. அந்த அந்த குறுகிய காலத்துல என்ன வினை அனுபவிக்கணுமோ அந்த வினை. நம்ம மனித உடல் இத்தனை காலத்துக்கு எத்தனை அனுபவிக்கணுமோ அதுக்கேத்த பிரார்த்த. அப்போலாம் வித்யா தத்துவம் சூக்குவமாக வந்து நிறைந்திருக்கு. அப்போ அத்தனை தத்துவம் 36 தத்துவங்களையும் நீத்து அதை நீக்கப்பெற்று அதன் மேல்நிலை அதன் மேல் உள்ள அந்த சாயுஜ்ய நிலையை பேரா அடியேன் பேரா அடியேன் இது பேராக அதாவது சாயுஜ்ய நிலையை பெரும் பேராக பெரும் ஆறு உள்ளதோ பெறுவதற்கு வழி உள்ளதோ முருகா அந்த வழியை வகுத்து வை அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சீறி வருகின்ற சூரபத்மனை சிதைவித்து அவனை அழிவித்து இமையோர் அவர்களோட துன்பத்தை கூறி முறையிட்டார்கள்ல அவர்களுடைய தேவ உலகத்தையும் அவர்களோட பதவியும் மீட்டு திரும்பி கொடுத்து உலகம் குளிர்வித்தவனே அந்த அந்த தேவர்கள் உலகத்தில் வாழ்கின்ற அந்த தேவர்களின் மனதை குளிர்வித்தவனே ஆறாரையும் நீத்து அந்த 36 கருவிகளையும் நீக்கப்பெற்று அதன் மேல் இருக்கும் அதெல்லாம் நீக்கப்பெற்றா அதான் நேத்து நான் சொன்னனே ஒரு சின்ன உதாரணம். நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம உடம்பு இருக்கு என்ற நிலையை இழந்து பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். ஆனா முயற்சி பண்ணலாம். அப்ப எப்படி முயற்சி பண்ணலாம்னா, இந்த உடம்பு நான் இல்லை. இதில இருக்க ஆன்மாவே நான். அப்படி நீங்க நினைக்கும்போது சொல்லிக்கிட்டே நினைங்களேன். அப்போ உடம்பு நான் இல்ல அப்படின்னும்போது அந்த உடம்ப பத்தி நினைக்காது. உடம்பு நினைக்காதுன்னா, அந்த கண்ணு, மூக்கு, அந்த செயல், அந்த பக்கத்துல போக அந்த சத்தம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீக்கப்பெறும். இப்படிதான் நம்மளே முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ப இப்படிதான் முயற்சி பண்ணணும். இல்லன்னா சாமி கிட்ட இப் அடியேன் வந்து இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாரி. அப்போ சில ஓங்கார மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது, குருநாதர் உபதேசம் பண்ணும்போது ஓங்காரம், பிரணவ உபதேசம் அந்த மந்திரம் சொல்லும்போது கூட, அந்த என்ன ஆகும்னா, அந்த அந்த ஆன்மாவானது வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடல்லேருந்து நீக்கப்பெறும். அந்த அந்த உணர்வு இருக்காது. உடல் வேறு, உயிர் வேறு அந்த நிலை வரும். வரும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்குமே வரும். 6 நீத்து 36 கருவிகளையும் நீக்கப்பெற்று, அதன் மேல் உள்ள அந்த சாயுஜ்ய நிலையை பேரா அடியேன் பெரும் பேராக இந்த அடியேன்
பெருமாறு பெரும் ஆறு உள்ளதோ, பெருமாறு பெறுவதற்காக ஆறு வழி உள்ளதோ முருகா அப்படின்னு கேட்கிறாரு. இதான் அந்த பாடல். சரிங்களா? சீராவரு சூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே ஆறாரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேராடியன் பெருமாறும் உள்ளதோ அப்படின்னு கேட்கிறாரு. சரி, இந்த பாடல் ஓகேங்களா? இல்லை வேற ஏதாவது சொல்லணுங்களா? ஆமா. சாயுஜ்யம் அப்படின்னா மீண்டும் இறைவன் திருவடி. இப்போ சாமீபம், சாலோகம், அப்புறம் சாரூபம் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி நிலைகள் இருக்கு. 4 வகையான முக்தி நிலை. அதாவது நம்ம நம்ம யமன் வரமாட்டாரு. ஆனா கந்தலோகத்துலேருந்து கந்தலோகக்கு தான் தூதர்கள் தான் வருவாங்க. ஆனா எங்க கூட்டிட்டு போயிடுவாங்கன்னா, சாமி இருக்கிற ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. சாமி இருப்பாரு. கொஞ்சம் அவரு எங்கேயோ கொலுவிட்டுருப்பாரு. ஆனா, அதே உலகத்துல தான் நம்ம இருப்போம். ஆனா, இருந்த அந்த இறை சிந்தனை அதெல்லாம் இருக்கும். ஆனாலும் நமக்கு பிறப்பு உண்டு. அது மாரி சார் மீபம். சாமி பக்கத்துல தான் இருப்போம். சாமி பக்கத்துல தான் இருப்போம். சாமிக்கு திருவுருவம் எடுக்க கொள்ள அந்த மாரி பக்கத்துல தான் இருப்போம். ஆனாலும் அந்த பதவியானது நமக்கு திரும்பி பிறப்பு குடுக்கும். சாரூபம் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள்லாம் வந்து ஆ ஆமா, ஆமா. சிவகணங்கள்லாம் சுவாமி பக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா, இப்பயும் வந்து நான் நினைப்பேன். ஆதி கைலாஷ்லாம் போகும்போது, ஆம் சில நேபாள்காரவங்கலாம் பார்த்தா என் கண்ணுக்கு சிவகணம் மாரியே தெரியும். ஆனா, ஏன்னா, அவங்களுக்கு அந்த அடியார் பேதமே பார்க்க மாட்டாங்க. வயசாச்சா, வயசு இருக்குதா, அழகா இருக்கிறியா, அழகா இல்லையா, அதான் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. பேக்க தூக்கின்னு ஓடு, அ உன்னால முடியலையா தூக்கு, அந்த மாரி அந்த எண்ணம் உடையவங்க. அவங்க எப்படி உதவி செய்யணும்னு. அப்பலாம் அவங்கலாம் சிவகணங்கள் தான். அவங்க பார்க்கும்போதெல்லாம். அப்ப சிவகணங்கள், இல்ல அடியார் யாரு? நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? திருநூறு குடுப்பாராம் எல்லாருக்கும். சுவாமி கிட்ட இருந்து எல்லார் வரத்தவங்களுக்கெல்லாம் வந்து சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனார் திருநூறு குடுப்பாராம். அந்த மாரி அந்த அணுக்கு தொண்டராக இருந்தாலும், சுவாமி கிட்ட இருந்தாலும் பிறப்பு உண்டு. சரி, சாரூபம். சாமியோட உருவத்தை பெற்றாலும், இப்போ ஸ்ரீகண்டமுத்திரர், அனந்தேஸ்வரர்லாம் சாரூபம். அவங்கலாம் யாருன்னு கேட்டுறீங்களா? அது நான் உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். சில சில மூர்த்தங்கள்லாம் இருக்குன்னு அப்படி வச்சுக்கோங்க. அவங்கலாம் சிவபெருமான் மாரி வந்து ஜடாமுடி, நிலம், அந்த நிலம்ன்ற பாரு, இந்த மதி, நிலா, கங்கை தரித்து வச்சிருப்பாங்க தான். ஆனாலும் அவங்களுக்கும் பிறப்பு உண்டு. அப்ப யாருக்கு பிறப்பு இல்ல அப்படின்னா, சாயுஜ்ய முக்தி. சாயுஜ்ய முக்தினா இறைவன் திருவடி அடையறாங்கல்ல, போறாங்கல்ல. இறைவனோட ஒன்றோட ஒன்று கலந்து இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் பிறப்பு இருக்காது. அத வந்து சாயுஜ்யம் அப்படி சொல்லுவாங்க. அது இறைவனோட திருவடியில் அடைபவர்கள். அதான். நீங்க இப்படி வச்சுக்கோங்க. 6 6 நிறுத்துனா இருங்க. அந்த அந்த பாட்டு எடுத்துக்கிறேன். அது சாரூபம்மா. ஆஹஹ. அது சாரூபம். ரூபம். அவரோட உருவம். அது பேர் சாரூபம். ஆமா. ஆமா, ஆமா. சாயுஜ்யம். நம்ம புவனேஸ்வரி அம்மா அது கிளாஸ் எடுத்தாங்க. சாரூபம்னா அந்த அவனோட உருவத்தை தாங்க. ஸ்ரீகண்ட ருத்ரர், அனந்தேஸ்வரர் அவங்கலாம் வந்து 11 ருத்திரர்கள் எல்லாருமே வந்து சாரூபம் மாரி இருப்பாங்க. அதாவது சுவாமி மாரியே இருப்பாங்க. ஆனா அவங்க சுவாமி கிடையாது. ஆ அவங்க தான் சிவபெருமான் கிடையாது. அவ்வளோதான். அதேதான். அதான் கரெக்ட்டு. அதுக்கு ஒரு பேர் டெக்னிக்கல் டெர்ம் சாயுஜ்யம் சொன்னாங்க. அத நீங்க எடுத்துருங்க. ஏன்னா அது வேண்டாம். அ 6 நீத்துனா, அது 36 கருவிகள் நம்ம உடம்புல இருக்கு. அதையும் நீக்கப்பெற்று நீக்கப்பெற்றுனா, அது கைய விட்டுறது, கால விட்டுறது அப்படி கிடையாது. கை, கால், அங்கங்கள், பூதங்கள் இருந்தாலும், அதை அனைத்தையும் இறைவன் பால் செலுத்துவது. அதுதான். உலக நீத்துனா, அந்த 36 கருவிகளையும் அந்த உலக வழக்கங்கள், அந்த உலக செயல்களுக்கு பயன்படுத்தாம, இறைவன் தொண்டுக்கு பயன்படுத்துவது. அப்படி எடுத்துக்கோங்க. இல்லையா? அது ரொம்ப ஈஸி. 6 நீத்துனா, அந்த கருவி கரணங்களையும் அற்று, அதன் மேலிருக்கும் உன் திருவடி பேற்ற எனக்கு குடு. அப்படி பெறுவதற்கு பேரா அடியேன். அதாவது பெரும் பேராக அடியேன், பெரும் ஆறு உள்ளதோ, பெறுவதற்கு வழி உள்ளதோ அது. இது ஓகேங்களாம்மா? ஆமா.
இ ஆ ஓகே. நீங்க அந்த நெறைய பேர் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்காங்க. அதனால சாயுஜ்யம்னா புரியுது. ஆனா பரவால்ல. சாயுஜ்யம்னா இறைவன் திருவடி பேர். அது மட்டும். இறைவன் சரணம். அவன் திருவடியில அடையிறது. அதுதான். மேல்நிலைனா அதுதான் நமக்கு மேல்நிலைனா அது நம்மளுக்கு மீண்டும் வாராத நிலை. அவன் திருவடி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிறப்பு கிடையாது. அதுதான் மேல்நிலை. மித்த பதவிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பதவி குடுக்கும். போகங்கள் குடுக்கும். ஆனா சுவாமி திரும்பி பிறப்பு போட்டுருவாரு. அதனால இதுதான் மேல்நிலைனா எல்லாத்துக்கும் மேன்மையானது நிலை. அதுதான் சொல்றாங்க. ஆராரியம் நீத்து அதன் மேல்நிலையை ம். சரி. ஆராரியம் நீத்து அதன் மேல்நிலையைப் பேரா அடியேன் பெரும் ஆறு உளதோ! சீராவரு சூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தனை. இந்த பாடல்ல வேற ஏதாச்சும் இந்த பாடலோட வார்த்தை புரியலன்னா சொல்லுங்க. இல்லன்னா அடுத்த பாடல் போய்க்கலாம். ஓகேவா? சரி. ஓகே. அடுத்த பாடல். ஓகே. அடுத்த பாடல் சரிங்கம்மா, சரிங்கம்மா. அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. கலாவதி அம்மா. நான் கேட்கிறேங்கம்மா. கடைசியா வந்து கேட்டுக்கிறேங்கம்மா. ஆ அறிவொன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரான் அலையோ! செறிவொன்று அறவந்து இருளே சிதைய வெறிவன்றவரோடு உறும் வேலவனே! சரி. இந்த பாடல் இன்னொரு தடவ படிச்சுட்டு இப்ப எல்லாருக்கும் ஹோம் ஒர்க்கு. அறிவொன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரான் அலையோ! செறிவொன்று அறவந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே. இது எப்படி படிக்கணும்னா, செறிவொன்று அறவந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே அறிவார் ஒன்று சாரி வேலவனே அறிவொன்று அறநின்று அறிவார் அறிவில் இது எப்படி எடுத்துக்கணும்னா அதுவே தப்பா படிக்கிறேன். இருங்க. கடைசி 2 லைனு. செறிவொன்று அறவந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே அறிவார் ஒன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அற நின்ற பிரானலையோ அப்படி படிக்கணும். சரி. இதுல என்ன ஹோம் இருக்குன்னா நேத்து தான் நம்ம செறிவு அற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் நம்ம பார்த்தோம். அது என்ன பாடல்னு சொல்லுங்க. வெரி குட். குறியை குறியாது அந்த பாடல் தானம்மா? செறிவற்று. ஆ வெரி குட், வெரி குட், வெரி குட். அதுதான். ஏன்னா, சில வார்த்தைகள்லாம் சுவாமி முந்தின பாடல்ல வந்து போட்டிருக்காங்க. அது அந்த பாடல்ல அந்த அர்த்தம் புரிஞ்சாலே, இது இங்க கொண்டு வந்துடலாம் ஈஸியா. அதுக்காக தான் நான் கேட்டேன். சரி. செறிவு அப்படின்னா செறிவற்று. அது அந்த இடத்துல கூட அம்மாங்க டவுட் கேட்டாங்க. குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை நிலைத்திடினும் செறிவற்று உலகோடு. அதாவது செறிவற்று உலகோடுன்னா, சுவாமி அனுபூதி தன்மையை உணர்த்துற உடனே, அந்த உலகத்துல நெருக்கமான இருக்க அந்த தொடர்பு அற்றுவிட்டது. அப்போ செறிவு அப்படின்னா நெருக்கம். எது நெருக்கம்? அதுதான் இங்க அர்த்தம். எதோட நெருக்கம்? ஒண்ணு உலகம். உலக நெருக்கம். இல்ல பந்த பாசத்தோட நெருக்கம். அதுதான் இங்க சொல்ல வராங்க. சரி எப்படி படிக்கணும் இன்னும் ஒரு தடவ சொல்லி காட்டுறேங்க. செறிவொன்று அற வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே அறிவொன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அற நின்ற பிரானலையோ ஆ பற்றற செறிவொன்று செறிவுன்னா செறிவுனாலே நெருக்கம் கூட்டம் அப்படின்னு அர்த்தம். நம்ம யாரோட நெருக்கமா இருக்கோம்னா, உலகத்தோடு நெருக்கமா இருக்குமா. அத அற. ஆமா உண்ம. அந்த பற்று அறம்போது, நம்மளுக்கு பற்று விடம்போது, அந்த நெருக்கத்தையும் நம்ம விட்டுருவோம். சரி. கடைசி 2 வரி. செறிவு ஒன்று அற. செறிவு ஒன்று அற வந்து அப்டின்னா, உலகத்தோடு, பந்த பாசக்கட்டோடு நெருக்கமா இருக்கோம்ல, அதை அற்றுப்போகும்படியாக வந்து அப்ப அதுவே போயிருச்சுன்னா, அந்த உலகத்தோட அந்த தொடர்பு போச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்தது இருளே சிதைய. நம் ஆன்மாவில் உள்ள அந்த ஆணவம் சிதைந்து மெலிய. அது அழியாது. ஆனா மெலியும். அது வந்து வீரம் அதோட வலிமை குன்றும். சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே. வெறி வென்றவோடுன்னா, அந்த மயக்கம், அந்த ஆணவம், கன்மம் இதெல்லாம் வென்ற இந்த சிவஞானிகளோடு இருக்கும், பொருந்தி இருக்கும் வேலவனே. அதான் நெனைக்கிறேன். ஆமா. ம். ஆமா.
வெறி அப்படின்னா மயக்கம். அந்த மயக்கத்தை வென்ற அந்த வென்றவரோடு யார் வென்றார்? சிவஞானிகள். அவர்களோட தெளிந்த ஞானத்தை கொண்டு இது வந்து பொய், இது மெய் என்று பகுத்து உணரும் அந்த தன்மையுடைய அந்த சிவஞானிகளுக்கு பொருந்தியிருக்கும் வேலாயுத கடவுளே, வேலவனே. அந்த கடைசி திரும்பி 2 லைன் சொல்றாங்க. செறி ஒன்று அற, செறி ஒன்று அற. அதாவது உலக பந்த பாசங்களில் நெருக்கமாக இருக்குமல்ல, அதை அற்றுப்போகும்படி செய்து, இருளே சிதைய, என்னுள் இருக்கும் அந்த ஆணவ இருள் சிதைய வலிமை குன்றி, வெறி வென்றவரோடு, மயக்கத்தை வென்ற சிவஞானிகளோடு பொருந்தி இருக்கும் வேலவனே, வேலாயுத கடவுளே. அப்ப என்ன கேட்கிறாருன்னா, சாமி நீதான் சிவஞானிகள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பொருந்தி இருக்கிறல்ல, அதே மாதிரி என் கூடயும் இரு அப்படின்னு கேட்கிறார். வேற அந்த மாதிரி கேட்குறாரு. அவங்களுக்கெல்லாம் உணர்வு கொடுக்குறல்ல, அந்த சிவன் ஞான உணர்வு கொடுக்குறல்ல, அந்த உணர்வு எனக்கு கொடு. அவங்க கிட்ட பிரியாம இருக்கிறல்ல, அவங்க பிரியாம இருக்கிறது அவங்க விழிப்புணர்வோட உன்னை உணர்ந்து அனுபவிக்கிறாங்களா, அந்த தன்மை கொடு கேட்குறாரு. அதுதான் செறி ஒன்று அற உலக பந்த பாசத்திலிருந்து நெருக்கமாக இருக்கும் அந்த அற்றுப்போகும்படி செய்து இருளே சிதைய, அந்த ஆணோ இருள் சிதைய வெறி வென்றவரோடு மயக்கத்தை வென்ற அந்த சிவஞானிகளோடு பொருந்தி இருக்கும் வேலவனே, அறிவு ஒன்று அற. அறிவு ஒன்று அற அப்படின்னா அந்த மயக்க அறிவு. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தற்போத அறிவு, சிவபோத அறிவு, நாம் சுட்டி அறியக்கூடிய அறிவு, நான் உலக பொருள் மீது வைத்து அதன் மூலமாக வந்த அறிவு, அது அற. அற அற நின்று அறிவார் அறிவில் யார் சுவாமி நிற்கிறாராம். யாரோட நிற்கிறார்? அறிவார் அறிவில் சிவஞானத்தை சிவஞானிகள் வந்து என்ன சொல்றாங்க? இறைவனையே கருவியாக கொண்டு அவங்களையே கருவியாக கொண்டு தியானிக்கும் போது அவனோட நாமத்தை கொண்டு அவன் உருவை அகத்தில் வந்து கண்டு குளிர்றாங்கல்ல. அது மாதிரி நின்று அறிவார் அறிவில் சிவஞானிகள் உன் சிவஞானத்தை கொண்டு பதிஞானத்தை கொண்டு உன்னை பார்க்குறாங்கல்ல, அவங்களோட அறிவில் நீ எப்படி இருக்கிற? பிரிவொன்று அற நின்ற, நீ பிரிவு அவங்கள விட்டு நீங்காம இருக்கின்றல்ல, அப்போ அந்த தன்மையை பிரானலையோ, பிரான்னா ஆன்மாவிடம் உயிரை விட்டு எப்போதுமே நீங்காதவன் தான் பிரான். இங்க சுவாமி இங்க வேற மாதிரி போட்டிருக்காங்க பாரு. முருகான் போடல, கருணாமூர்த்தின்னு போடல, தயாகரனே போடல, பிரான் போட்டிருக்காரு. ஏன்னா பிரானோட அர்த்தம் வந்து என்றும் விட்டு பிரியாதவன். யாரை விட்டு பிரியாதவன்? ஆன்மாவை விட்டு பிரியாதவன். அப்போ நீ சிவஞான யோகிகளின் உள்ளுணர்வில் இருந்து பிரியாம இருக்கல்ல, பிரியாம இருக்கும் பிரான் அலையோ, நீ அதே மாதிரி என்னை விட்டு பிரியாம இரு. எனக்கு அந்த உள் உணர்வை கொடு. என்னையும் வந்து அந்த பதிஞானத்தை கொண்டு உன்னை அறியும் தன்மையை அறியும்படி செய்து நீ என்னுள் இருக்கும் அந்த உணர்வையும் நீ கொடு. என்னை விட்டு இப்போ உணர்வு வந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் சுவாமி நம்ம கூடயே இருக்காங்கன்னு. அதனால அது கேட்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ திரும்பி சொல்றாங்க. கொஞ்சம் கடின மாரி இருக்கும். ஏன்னா ரொம்ப அனுபூதி பாடலும் இப்படிதான் இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியாது. அறிவு ஒன்று அற. அதாவது தன் சுய அறிவு, சுட்டறிவு, அந்த உலகப் பொருள். இப்ப நம்ம ஒரு நாவல் படிக்கிறோம். நேத்து சொன்ன கதை புக்கு படிக்கிறோம். டிவி சீரியல் படிக்கிறோம். அதுலேருந்து ஒண்ணு கத்துக்கிறோம். அது வந்து சாமி அடையும் அறிவா? இல்ல. அந்த மாரி தன் சிவபோதமானது அந்த போதத்தை தன் முனைப்பால் வந்த அறிவை விட்டு சுவாமி நின்று அறிவார் அறிவில். சிவ யோகிகள் அவங்களோட அறிவில் நிற்கும் அந்த சிவயோகிகள் வந்து அவங்களோட அறிவில் இருப்பாராம் சுவாமி. ஏன் அப்படின்னா அந்த சிவயோகிகள் சிவஞானத்தையே கருவியாக கொண்டு, சிவஞானம்னா அது எப்படி வரும்னா குருநாதர் உபதேசம் பண்ணும்போது அந்த சிவஞானம் பெறும். அந்த சிவஞானமானது வந்து சுவாமியே சிவஞானம்னா என்ன? சாமியை நினைச்சு 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 அவரே அழுந்துருது, அதிலே அழுந்துருது. இப்போ நம்ம ஒரு உலக பொருளை பார்க்குறோம், ஒரு சாரி பார்க்குறோம், ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தையே இல்லை நம்ம ஒரு இப்போ ஒரு உதாரணம் இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு கல்யாணம், ஜெகதீஷ் ராமா கல்யாணம், அவங்க வீட்டில் கல்யாணம். அங்கே போயிட்டு அடியார்கள் அங்கே போயிட்டு அங்கே டெக்கரேஷன்லாம் சும்மா பார்க்குறோம். அடியார்களை விட்டுருவோம். அங்கே டெக்கரேஷன்லாம் பார்க்குறோம். டெக்கரேஷன் பார்த்துட்டு அந்த டெக்கரேஷன் எப்படி இருந்தது அதிலே பார்த்து அழுந்துரும் இல்லையா? அதிலே அழுந்துரும். இப்போ ஒரு படம் பார்க்குறோம். அந்த படத்தோட சீனே அந்த படத்தில் இருக்கிற அந்த சீனே நினச்சி 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 அதிலே அழுந்துரும். அதை மாதிரி அந்த உலக பொருள் அழுந்தாம
சாமியை நினைத்து அவன் திருவடி, அவன் அலங்காரம், அவன் கை, அவன் புயம், அவன் சிரிப்பு, அவன் கண், மூக்கு எப்படி இருந்தது? அப்படி உருவகப்படுத்தி, உருவகம் படுத்த முடியறவங்களுக்கு உருவகப்படுத்தி, உருவகப்படுத் யார் யாருக்கு எந்த நிலையிலயும். அவன நெனச்சு நெனச்சு அதுதான் சிவயோக நிலை. அந்த அந்த சிவயோக ஞானிகளுக்கு நின்று இப்போ முதல் வரியில எடுத்துக்கோங்க. நின்று அறிவார் அறிவில். அப்போ முருகப்பெருமான் யார்கிட்ட நிக்கிறாராம்? சிவஞானிகள் அறிவுல நிக்கிறாராம். ஏன் அப்படின்னா சிவஞானிகள் அந்த சிவஞானம் பதிஞானத்தை கொண்டு இறைவனை உள்ளூர்ந்து அனுபவிப்பாங்களாம். அந்த ஞானிக கிட்ட நீ எப்படி இருக்கிற? பிரிவொன்று அற. அதாவது பிரிப்பில்லாம நிக்கிறல்ல, அவங்களோட ஒன்று கூட ஒன்று நீ இருக்கிறல்ல, பிரிவின்மை இன்றி இருக்கல்ல, அப்போ பிரியாமல் இருக்கின்றால. அதுதான் சிலுவான வார்த்தை. பிரியாம இருக்கிறல்ல, அந்த அந்த தன்மை உடைய பிரான் அலையோ நீ. நீதான அப்படியேப்பட்ட பிரான். பிரான்னா எப்பவும் பிரியாது இருப்பவன். அப்படிப்பட்ட பிரான் நீதானே. அது போல எனக்கும் அந்த சிவயோக ஞானத்தை ஃபர்ஸ்ட் உபதேசி பண்ணு. உன்னை உணர செய்யி. உணரும் போது நீ எப்போதுமே என்னை விட்டு நீங்காம இரு அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாத சுவாமி கேட்கிறாரு. எப்படி கேட்டார் முன்னாடி? நாதா குமரா நம என்ற அரணார் ஓதா என ஓதியதே பொருள்தான். சிவபெருமான் கேட்டார்ல, உன்னை வணங்கி நாதா குமரா நமன் என்று வணங்கி அந்த உபதேசத்தை ஓதா என்று சொன்ன போது அந்த ஓதியது எப்பொருள்? சுவாமிக்கு அந்த சிவபெருமான் காதுல என்ன பொருள் சொன்ன அதை எனக்கு சொல்லுன்னு கேட்கிறார்ல. அதே போல இங்க சிவஞான சிவயோகிகளின் உள்ளுணர்வில் இருக்கும் முருகா, அவர்களை விட்டு பிரியாமல் இருக்கும் முருகனே, அத்தன்மை எனக்கு குடு. நீ எப்பேற்பட்டவன்? பிரான் நீதானே. நீ என்னையும் எல்லாரை விட்டும் நீங்காதவன் தானே. உயிரை விட்டு நீங்காதவன், என்னை விட்டு நீங்காமல் அந்த உணர்வை குடு அப்படின்னு தான் கேட்கிறாரு. இதுதான் சரி. அறிவொன்று அற நின்று தற்போதமான அந்த சீவபோதத்தை விட்டு அற நின்று எங்க நின்று? அறிவார் அறிவில் சிவயோகிகளோட அறிவில் நின்று பிரிவொன்று அற. பிரியாமல் இருக்கும் முருகனே, நீ எப்பேற்பட்டவன்? பிரியாமல் ஒன்றற நின்ற. நீ அவர்கள் அறிவில் பிரியாமல் நிற்கின்றாயே, நீ எப்பேற்பட்ட பிரான்? பிரான் அலையோ, அவர்களை விட்டு எப்போதும் நீங்காத தன்மை உடையவன் பிரான் அலையோ, அத்தன்மை எனக்கு குடுன்னு கேக்குறாரு. அம்மா புரியுதுங்களா? இல்ல ஒரே குழப்பி விட்டுட்டனா? சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். என்னன்னா சிவஞானிகள்லாம் இருக்காங்கல்ல, சிவயோகிகள், ஜீவன் முக்தர் அப்படின்னே வச்சுக்கோ. அவங்கெல்லாம் எப்படி? உலகப்பற்றற்றவர்கள் இல்லையா? எல்லாத்தையும் வென்றவர்கள். அவங்க உலக ஆசை, அந்த குழந்தை மக்கள், அவங்களால அந்த பந்த பாசத்தில் கட்டுள்ளாமல் இருக்காங்க இல்லையா? அவங்க எப்போதுமே சுவாமிய நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. சுவாமியும் எப்படி இருக்காரு? அவங்க சிந்தையில பிரியாம இருக்காரு. அந்த தன்மை எனக்கு குடு. அவ்வளோதான் அந்த பாடல். அதுதான். இந்த கடைசி 2 வரி செறிவொன்று அற உலக பந்த பாசத்திலிருந்து நெருக்கமாக இருக்கும் அந்த தொடர்பை அற்று, இருளே சிதை என் ஆணவமலம் சிதைய, வற்ற செய்ய வெறிவென்றவரோடு உறும் வேலவனே. மயக்கத்தை வென்ற சிவஞானிகளோடு இருக்கும் வேலாயுதக் கடவுளே. உறும்னா பொருந்தி இருக்கும் வேலவனே. அறிவு ஒன்று அற. எனக்கு தன் முனைப்பால் வருதுல அறிவு. உலக போகத்தால் வரும்ல அறிவு. எனக்கு அந்த முனைப்பு வருதுல்ல, நான் தான் செய்றேன் அப்படின்ற மாரி அந்த செருக்கு வருதுல்ல, அந்த மாரி தன்மையை அற்று நின்று அறிவார் அறிவில். சிவஞான சிவஞான சிவயோகிகளா இருக்காங்கல்ல, உன்னை சதாசர்வமாக சிந்திக்கிறாங்கல்ல, அவங்களோட அறிவுல நீ எப்படி இருக்கிற? நின்னுட்டு இருக்க. அப்படி எப்படி நின்னுட்டு இருக்க? பிரிவொன்று அற நின்ற. அவர்களோட அறிவில் எப்போதும் பிரியாமல் அவர்களுக்கு ஒரு விழிப்பு உணர்வையும் கொடுக்கறல்ல, அந்த உணர்வு தர பிரான் அலையோ, நீதானே அவ்வாறு செய்றாய். அந்த நிலை எனக்கு குடு அப்படின்னு கேட்கிறாரு. அம்மா புஷ்பலதாம்மா, இப்ப புரியுதா? இன்னும் வேற மாரி சொல்லட்டுங்களாம்மா? இப்போ ஓகேவாம்மா? சரிம்மா. அதுதான். ஒண்ணும் இல்ல. அந்த சிவஞான யோகிகளுக்கு நீ உணர்வு அவங்க உணர்றாங்க நீ இருக்கிறன்னு. அவங்க உணர்றாங்கன்னா என்ன? நீ எப்போதுமே அவங்கள விட்டு நீங்காம இருக்கிறதுனால தானே அவங்க உணர்றாங்க. அதையும் எனக்கு குடு அப்படி கேட்கிறாரு. சுவாமி கிட்ட விதவிதமா வேண்டுறாரு. இப்ப அருணகிரிநாத சாமி எப்படி வேண்டுறாரோ, இத படிக்க படிக்க நமக்கும் அந்த அந்த விண்ணப்பம் தான் நம்ம சாமிக்கு வைப்போம். அந்த தன்மை நமக்கும் குடுப்பாரு சுவாமி. சரி. செறி ஒன்று அற இருளே சிதைய வெறிவன்றவொடு உறும் வேலவனே, அறிவு ஒன்று அற நின்று அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அற நின்ற பிரான் அலையோ அப்படின்னு கேட்கிறாரு. இது ஒரு தடவை சொல்லட்டுங்களா? இல்ல அடுத்த பாட்டு போய்க்கலாங்களா?
தேங்க்யூம்மா. சரி. அடுத்தது ஆ இது வந்து என்ன பாடல்? "தன்னந்தனி நின்றது தானறிய, இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ, மின்னும் கதிர்வேல் விகிர்தா, நினைவார்க்கின்னும் கலையும் கிருபைசூழ் சுடரே." ஆ ஒண்ணும் கிடையாது. சிம்பிள். இத எப்படி எடுத்துக்கணும்? தலைவன், தலைவி, இன்பம். அந்த இன்பத்த யார்ட்டயாச்சும் சொல்ல முடியுமா? அது 2 பேருக்கு நடுவுல இருக்கிறது. அவங்க 2 பேரும் தனியா அனுபவிச்சது. சொல்ல முடியுமா? முடியாது. அதே போல தான் பேரின்பமானது. எண்ணுக்கு சுவாமி குடுக்குறாரு. அந்த அனுபவம். நானும் சாமியும். அந்த அனுபவத்த மத்தவங்க சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் வந்து அருணகிரிநாதர் சொல்றாரு. "மின்னும் கதிர்வேல் விகிர்தா" அது ரொம்ப அழகா சொல்றாரு. "மின்னும் கதிர்வேல் விகிர்தா" மின்னும். மின்னும்னா அது இது அந்த ஒளி பொருந்திய அப்படின்னு தான் இந்த இடத்துல வரும். ஒரு நிமிஷம். ம். அதுதான். இந்த இடத்துல வந்து "மின்னே நிகர் வாழ்வை" மின்னலை போன்று மறையக்கூடிய அந்த நிலையற்ற வாழ்வு அப்படின்னு நீங்க எடுத்துக்கூடாது. மின்னும் கதிர்வேல்னா, உன்னும் அந்த வேலுக்கு உன்னும் ஒளியை சேர்க்கிறாரு. அதுதான். அந்த ஒளியை உடைய, வேலாயுதத்தை உடைய ஒரு நிமிஷங்க. 49 தானே? ஆமா. 49. ஓகே. மின்னும் கதிர்வேல் விகிர்தா. மின்னும்னா அந்த வேலுக்கு வந்து உன்னும் ஒளி சேர்க்கிறாரு. மின்னும் ஒளியை உடைய வே ஒளி பொருந்திய வேலாயுதத்தை ஏந்திய விகிர்தா. விகிர்தான்னா பல வடிவங்கள் பல வேறு வேறு வடிவங்கள் எடுக்கக்கூடியவன். விகிர்தான்னா சுவாமி பல வடிவங்கள் தானே எடுக்குறாங்க. சொல்லுங்க. நம்ப உதாரணம் தாயுமானவர் சுவாமி எப்படி வந்தாரு? அந்த அம்மா பிரசவத்துக்கு அவங்க அம்மா மாரியே வந்தாரு. அவங்க அம்மா எப்படி ஆற்று பெ காட் காவிரி ஆற்று பெருக்குல இன்னொரு கரை ஓரமா இருக்கிறாங்க. அந்த காவிரி ஆறு எப்போ வந்து அது சீறி வருது. அது எப்போ அதோட தணியுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கரையில இருக்காங்க திருச்சியில. ஆனா, பிரசவம் பார்க்கறதுக்கு யார் வரா? அம்பாள் அம்பாள் இது சிவபெருமான் வந்து அந்த அம்மாவாகவும், அப்புறம் கூட பணிப்பெண்ணாக வந்து அம்பாள் வராங்க. அந்த ஆன்மாக்கு அந்த அப்போ அந்த கருணை பண்றதுக்காக அந்த மாரி வராங்க. அப்ப பன்றிக்கு பால் குடுக்க, உண்மையான அவரும் பன்றி வேடம் அறிஞ்சு அந்த பால் குடுக்குறாரு இல்லையா? அப்ப வந்தி பாட்டிக்கு அதுக்கேத்த மாரி வராரு. அந்த அந்த வந்தி பாட்டிக்கு டிப் டாப்ன்னு வந்தா புரியுமா அந்த அம்மாவுக்கு? புரியாது. அந்த புட்டு வாங்குற ஒரு விறகு வெட்டியானா வந்தான்னா வந்து த ச ச அந்த பாட்டிக்கு புரியும் இல்லையா? இப்போ நம்ப அருணகிரிநாத சுவாமிக்கு விராலிமலைக்கு போனோம். வழி தெரியல. காட்டு பக்கமா வராரு. காட்டு பக்கமா கோட் சூட் போட்டுன்னு சாமி வந்தா புரியுமா? புரியாது. ஒரு வேடனாக வந்தா தான் அந்த அந்த ஆன்மாக்கு புரியும். இப்ப வள்ளியம்மாக்கு பல வேடங்கள் வந்தாரு. எது? அந்த ஆன்மாவ எப்படியோ ஆட்கொள்ளும் பொருட்டு விதவிதமாக வந்தாரு. அது மாரி இதெல்லாம் வந்து புராண வரலாறு. அப்ப புராண வரலாறுல அந்த எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் நானு. இப்போ சுவாமி வந்து விகிர்தானா பல பல வேறு வடிவங்களை ஆன்மாவின் பக்குவ நிலைக்கு ஏத்த மாரியும், அந்த ஆன்மாவை எப்படியெல்லாம் ஆட்கொள்ளணும், அந்த ஆன்மா வந்து புரிஞ்சுக்கிற வழி, அந்த பக்குவ நிலை. இந்த ஆன்மா இந்த நிலையில இருக்கு. அப்ப இந்த உருவம் எடுத்தா தான் இந்த ஆன்மாக்கு புரியும் அப்டின்ட்டு அந்தந்த பக்குவ நிலையத்துக்கு ஏத்த மாரி விகிர்தான்னா வேறு வேறு வடிவங்களை எடுக்கக்கூடியவன். மின்னும் கதிர்வேல் விகிர்தா. மின்னும் ஒளி பொருந்திய வேலாயுதத்தை ஏந்திய பலவேறு வேறு வேறு வடிவங்களை எடுப்பவனே! நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே! நினைவார். அடியார் முருக அடியார் உன்னை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, உன்னை நினைக்கும் அடியார் கிண்ணம்னா வந்து துன்பம். அவர்களோட இடர், துன்பங்களை களையும் நீக்குகின்ற கிருபைச்சூர் சுடரே! கருணாமூர்த்தியே! ஒளி பொருந்திய கருணாமூர்த்தியே! சொல்றார் முதல்ல. இது விண்ணப்ப பாடல் கிடையாது. அவரு அனுபவத்த வந்து பகிர்றாரு. "தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவருக்கு" இன்னமா? அம்மா இது தப்புமா. இன்னம் இல்ல. இன்னும். தப்பா எழுதிட்டேன். இன்னம் போட்டிருக்கேன். அது இன்னம் கிடையாது. இன்னும். வாரியார் புக்ல இன்னும் போட்டிருக்காங்க. ம். 2வது லைன். ம். ஆமா. வாரியார் புக்ல இன்னும் போட்டிருக்காங்க. கௌமாரத்துல எப்படி போட்டிருக்கு?
இன்ன போட்டிருக்காங்களா? ஆனா வாரியார் சாமி சரிங்கம்மா. நாம ம், ம், ம். ஆ இன்னும் அதான் வாரியார் சாமி புக்ல இன்னும்னா நான் இன்னொருத்தவருக்கு இன்னும்னா இன்னொருத்தவருக்கு சொல்றோம்ல அதுதான் அது. சரி. ஏமா? அப்படியா? அது தெரியலையேம்மா நான். ம். தெரியலைங்கம்மா. நான் அது பார்க்குறேன். ஏன்னா வாரியார் சாமி புக்ல போட்டிருக்கு. ஆனா இது வந்து கௌமாரத்துல இப்படிதான் போட்டிருக்காங்க. இன்னம் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அதுலருந்து தான் எடுத்தேன் நானு. ஆ. அம்மா சொல்றாங்க, "இன்னம், இன்னமும் காண்க." அம்மா! இன்னம். அம்மா, இது புவனேஸ்வரி அம்மா சொல்றது கரெக்ட்டு தாம்மா. இன்னம், இன்னும் அப்படின்றது ஒரே வார்த்தை தானாம். டிக்ஷனரில இப்ப தான் பார்த்தேன் நானு. ஆமா, கரெக்ட்டு தாம்மா. ஆமாமா. ஏன் ஆமாமா. ஏன்னா இங்க தன்னன், இன்னம், கிண்ணம் அப்படி இருக்கு. இந்த இடத்துல மின்னும் போட்டிருக்காரு. மின்னம்ன்னு போடல. ஆனா இன்னம், இன்னம், இன்னும் அகராதியில இப்ப தான் தமிழ் அகராதியில பார்த்தேன். ஆனா வாரியார் சுவாமி அவரோட உரையில வந்து இன்னும் தான் போட்டிருக்காரு. சரி நாம செக் பண்றேங்க. இது எதுன்னு கரெக்ட்ன்னு சொல்லிட்டு உமாமாவ கேட்கிறேன். செந்திலாயா உமாமா கேட்டு சொல்றேங்க. சரி. இன்னம் படிக்கிறேன். ஆனா இன்னும் பொருள் வச்சுக்கலாங்க. அதுதான் பொருள் எழுதியிருக்காரு. மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் களையும் கிருபைச்சூ சுடரே. மின்னும் கதிர்வேல் விகிர்தா ஒளி பொருந்திய வேலாயுதத்தை உடையவரே முருகப்பெருமானே, ஆன்மாக்கின் பக்குவத்துக்கு ஏற்ப பல்வேறு வடிவங்களை உடையவனே, நினைவார் கிண்ணம் முருக அடியார் தங்களை தேவரி அதாவது முருகனை நினைவார் நினைக்கும் அடியார்களின் கிண்ணம் அதாவது அவர்களோட துன்பத்தை நீக்கும் கலையும் கிருபை சூசுடரை கருணாமூர்த்தியே, தன்னந்தனி திணிந்தது தான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்புதுவோ. தன்னந்தனி நானும் நீயும் தன்னந்தனியா இருந்து அந்த பேரின்பத்தை அனுபவிச்சோல்ல, தான் அறிய தான் அறியும்படி இன்னும் ஒருவருக்கு இன்னும் ஒருவருக்கு மற்ற ஒருவருக்கு இசைவிப்புதுவோ. அது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. தன்னந்தனின்றது நானும் நீயும் இருந்தோம்ல, அந்த பேரின்பச்ச அடியேன் அனுபவிச்சன்ல, அதை தான் அடியேன் அறிய மற்றவர்கள் அறியும்படி இன்னும் ஒருவருக்கு மற்ற ஒருவருக்கு இசைவிப்புதுவோ நவிலத்தகுமோ உரையை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதான் இன்னம். சரி. வார வழிபாட்டுல இருக்குன்னா அதுவும் கௌமாரத்துல இருந்து தான் வந்திருக்குன்னு அர்த்தம். ஆமாங்கம்மா. சரி பார்ப்போம். மின்னும் கதிர்வேல் விகர்தா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபைச்சூ சுடரே தன்னந்தனி நின்றது. நீயும் நானுமாக ஏக போகமாக தனியா நின்ற போது அந்த பேரின்பம் வந்தது அல்லவா, அதை தான் அடியேன் அறிய மற்றவர்கள் அறியும்படி இன்னும் இன்னும் வேறு ஒருவருக்கு இசைவிப்புதுவோ நவிலத்தகுமோ சொல்ல முடியுமோ முடியாது இல்லையா. அதுதான் சரி. மின்னும் கதிர்வேல் விகர்தான் நினைவார் கிண்ணும் கலையும் கிருபைசூ சுரரே தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவருக்கு இசைவிப்பதுவே. இதான பாடல். எளிமையான பாடல், புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது போலாங்களா? ஓகேவா? இன்னும் 2 தான் இருக்கு. போலாம்ல? இதுல இல்ல டவுட் இல்ல இல்லைங்க. அடுத்தது மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அறகதி கெட்டு. அற வச்சு இன்னொரு ஒரு பாடல் இருக்கு. சரி, அதையும் சொல்லுங்க, கண்டுபிடிங்க பார்ப்போம். மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அறகதி கெட்டு அவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிப திதிபுத்திர வீறு வீறு அடு சேவகனே. சொல்லுங்க பார்ப்போம். அற வச்சு இங்க அற அப்படின்றது மிகவும் அப்படின்னு அர்த்தம். அதே அற வச்சு ஒரு பாடல் இருக்கு, நேத்து பார்த்தோம். சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. அதாலியே வெரி குட் வெரி குட் சூப்பர். ஆதாலியை ஒன்று அரியணையை ஒன்று அரியணை ஒன்று சொல்லுங்கம்மா. ஒன்று புஷ்பாம்மா. அரியணை என்னை ஆலியை. வெரி குட் வெரி குட். அதான் பாருங்களேன், அடியேன்லாம் சும்மா
சொல்லி கொடுத்துட்டு அப்படியே இந்த காதலை விட்டுட்டு மறந்து மறந்து போறேன். எவ்வளவு அழகா எடுத்து சொல்றீங்க. சூப்பர் சூப்பர். அறத்தீதாளியே அதுதான். ஏன்னா அற அப்படின்னா அறநெறி. இப்போ இன்னொன்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? 48வது பாடல். அந்த அற வந்து அற்று போகிறது. அறனா அற்று போகுது, அது நீக்கப்படுறது. அந்த அற அற்றுப்போதல். இந்த அற வந்து மிகவும் மிகவும் அர்த்தம். இன்னொரு அற இருக்கு, அது வந்து அறம். அதாவது யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமெய்ப்புணர்வீர். அறமெய்ப்புணர்வீர்னா அற்றுப்போதல் வராது, மிகவும் வராது. அந்த இடத்துல அறத்துடனும் உண்மையுடனும் அறமெய் புணர்வீர். அறத்துடனும் உண்மையுடனும் ஒழுக்கத்துடனும் ஒழுகுவீர். புணர்வீர் அதோடு சேர்ந்து ஒழுகுவாயாக அப்படின்னு. அந்த இடத்துல இப்போ அற அப்படின்றது அற்றுப்போக அப்படின்னு ஒரு இடம். இப்போ அம்மா சொன்னாங்க சாருமதி அம்மா 48ல் அது வந்து அற்றுப்போகுதல், அற விடுவது. இந்த ஆதாளியே அறத்தீதாளியேனா மிகவும் தீமை உடையவன், மிகவும். அந்த இடத்துல யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வந்ததுதான் வேலவர் தந்ததுனா பூ மேல் மயல் போய் அறமெய் புணர்வீர். சொல்லுங்கம்மா புனேஸ்வரம்மா, சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா சரி. 17. சரி சரிங்கம்மா. அப்போ அங்க சுவாமிகள் பாருங்களேன், இப்போ ஒரே எழுத்து ஆனா வேற வேற இதுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா அறத்தீதாளியேனா மிகவும் அப்படின்ற இடத்துல சுவாமி முன்னாடி கொடுத்துருக்காங்க. சரி. மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அறகதிக்கெட்டு அவமே கெடவோ கெடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீறு அடு சேவகனே. நதிபுத்திர கங்கா நதியின் மைந்தரே, இது உபச்சாரமா சொல்றது. ஞான சுகாதிப போன பாட்டுல என்ன சொன்னோம்? தன்னந்தனி நின்றது. தன்னந்தனி நின்றது தானறிய. நான் அந்த பேரின்பத்தை வேற யாருக்கிட்ட சொல்ல முடியும்? அப்போ பேரின்பத்தை கொடுக்க வல்லவன் யாரு? முருகப்பெருமான் தானே. அதுதான் ஞான சுகாதிப. ஞானத்தால் விளையும் அந்த பேரின்பத்திற்கு அதிப தலைவரே. அத்திதி புத்திர அந்த திதி புத்திரர். இப்ப காசிப முனிவருக்கு 13 வைஃப், 13 மனைவிக. அதுல திதி அப்படின்றது ஒரு அம்மா, ஒரு மனைவி பேரு. அவங்களுக்கும் காசிபர் முனிவுக்கும் பிறந்தவர் புத்திரர் தான் யாருன்னா அசுரர்கள். அவங்களதான் சொல்றாங்க. அப்போ அந்த சூரபத்மனை வென்றவனே, அந்த சாரகனை அழித்தவனே அப்படி சொல்லல இந்த இடத்துல. அசுரர்களை அழித்தவர். அசுரர்களுக்கு தீய குணம் இருக்கும். அப்போ அந்த திதி புத்திர வீரடு சேவன், அந்த திதி புத்திரர்களாகிய அசுரர்களை வீறு வலிமை குன்றட வீர அடு சேவகனே, வீர அவர்களை வீரர் அவங்க அவங்க அவங்களோட வலிமையை வற்ற செய்தவனே வீரமூர்த்தியே சொல்லிட்டு, நதி புத்திர கங்கா நதி புத்திரரே ஞான சுகாதிப ஞானத்தால் விளையும் அந்த பேரின்பத்திற்கு அதிபரே. சுகம்னா அந்த இன்பம். அதிபரே அத்திதி புத்திரர் அந்த திதி மைந்தர். திதி மைந்தர்னா எப்படி? காசிபருக்கும் அந்த திதினா அந்த காசிபருமோட மனைவியோட பேர் திதி. அந்த திதி புத்திரர் அவர்கள் அந்த அசுரர்களை வீரடு சேவகனே, அவர்களை வலிமையை குன்ற செய்தவனே வீரமூர்த்தியே. மதிக்கெட்டு என்னோட அறிவு கெட்டு அறவாடி மிகவும் வாட்டமுற்று. அறவாடி இந்த இடத்துலயும் அறன்றது மிகவும் தான் வருது. அறவாடி மயங்கி மயக்கமுற்று அறகதி கெட்டு. அம்மா இங்க தப்பா சொல்லிட்டேன். அற அப்படின்றது அறவாடி வருது இல்ல, அறவாடி அந்த அறைக்கு தான் வந்து இது மிகவும் அர்த்தம். அறவாடின்னா மிகவும் வாட்டமுற்று மயங்கி மயக்கமுற்று அறகதி கெட்டு. இந்த இடத்துல அறம் அறம் எடுத்துக்கணும். அறகதி கெட்டுனா அந்த அறத்தால் வழி வரும், இந்த ஒழுக்கத்தால் வரும் கதி நற்கதி சிவகதி. அந்த வழியில் கெட்டு அந்த வழியில் ஒழுகாமல் அவமே கெடவோ கடவேன். நான் வீணா கெட்டு போய் இப்படி இருக்கலாமா முருகா? அந்த வழி அந்த அப்படின்னா என்ன? மதிக்கெடு போகாமல் தெளிந்த அறிவை கொடு. அறவாடி அந்த வாட்டத்தை எனக்கு கொடுக்காத, அந்த தெளிவை கொடு, சுறுசுறுப்பை கொடு, மயக்கத்தை கொடுக்காத. அறகதி கெட்டு சிவகதி அடைய செய். ஆனா நான் இந்த மாதிரிலாம் இல்லையே. அவமே கெடவோ கடன். இப்படியா நான் கெட்டு போகிறது? இல்லையே முருகா, அதுல இருந்து காப்பாத்து சொல்றார். மதி கெட்டு மதி அது அறிவு கெட்டு. அறிவு கெட்டுன்னா என்ன? நம்ம உலக அறிவிலே இருக்கிறது. அந்த அந்த உலக அறிவை உலகத்தை சார்ந்தா அந்த உலக புத்தி தான் வரும். அதை அது எனக்கு வேணாம். ஒன்னு அறியும் அறிவை கொடு.
மதிக்கெட்டு அந்த அறிவு கெட்டு சுட்டறிவு கெட்டு அறவாடி மிகவும் வாட்டமுற்று இருக்க. உலகத்தை சார்ந்திருந்தான்னா துன்பம் தான், ஆன்மாவுக்கு சோர்வு தான், போயிட்டு வர்றது மேல போயிட்டு வர்றது தான். மிகவும் வாட்டமுற்று மயங்கி மயங்கமுற்று அறகதி கெட்டு அறத்தால் விளையும் அந்த சிவகதிக்கு வழுமாமல் அதிலையும் கெட்டு அவமே கெடவோ கடவுள் வீணாம கெட்டு ஒழிகின்றனே முருகா, அந்த நிலையிலிருந்து என்னை காப்பாற்று, அது வழியாக போக விடாமல் என்னை காப்பாற்று சொல்றாரு. அதுதான். அப்போ என்ன சொல்றாருன்னா, நீதான் அத்திதிபுத்திர வீரடு சேவகனே, அந்த அசுரர்களையோட அந்த ஆணவம் அந்த மயக்கத்தை எல்லாம் நீ அழிச்சல. எனக்கும் இருக்குது மயக்கம், உலக மயக்கம். எனக்கு அதனால பிறப்பிறப்புன்ற வாற்றம், மயக்கம் அறிவு, அதையெல்லாம் அழித்து அற நல் வழியை கொடு, அறகதி சிவகதிக்கு அழைத்து செல் அப்படி சொல்றார். அதான் நதிபுத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திர வீரடு சேவகனே, கங்கா நதியின் மைந்தரே, ஞான சுகாதி ஞானத்தால் விளையும் சுக அந்த பேரின்பத்திற்கு தலைவனே, அந்த திதிபுத்திர வீறு அத்திதிபுத்திர வீறு அடு சேவகனே, அந்த காசிபர் மனைவியான திதிக்கும் காசிபர் முனிவருக்கும் பிறந்த அந்த புதல்வர்களாகிய அந்த அசுரர்களை வீரடு சேவகனே, வலிமே குன்றச் செய்த வீரமூர்த்தியே, மதிக்கெட்டு அறவாடி அறிவு கெட்டு சுட்டறிவு கெட்டு அறவாடி மிகவும் மதிக்கெட்டுனா அறிவு கெட்டுனா அந்த இது அறிவிழந்து 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 அறவாடி மிகவும் வாட்டமுற்று மயங்கி மயக்கமுற்று. ஏன்னா இந்த மதிக்கெட்டுனா அறிவு இருந்தா நான் ஏன் உலக பொருளே இருப்பேன், உலக பொருள் இருப்பான், அதுவே பிரதானம்னு இருக்க மாட்டேன். அதுதான் அறிவிழந்து அறவாடி மிகவும் வாட்டமுற்று மயங்கி மயக்கமுற்று அறகதி கெட்டு நல்ல வழியில் அறவழியில் ஒழுகி அந்த சிவகதியில் ஒழுகாமல் வழுவாமல் அதிலையும் கெட்டு நல்ல கதி அடையாமல் அதிலையும் கெட்டு போய் அவமே கெடவே கடவேன், அவமே கெடவோ கடவு வீணா அழியிறனே முருகா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நிலையை மாற்றுவாயாக அப்படின்னு இந்த பாடல். இந்த பாடல் புரியுதுங்களா இல்ல குழப்பி விட்டாங்களா? திரும்பி ஒரு தடவை சொல்லட்டுங்களா? சரி. மதிக்கெட்டு அறிவிழந்து. எதுக்கு அறிவிழந்து அப்படின்னா, என்னோட அறிவை அந்த உலக பொருள்களுக்கு தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன். டிவி தான், சீரியல் தான், அப்புறம் அந்த ஞான நூல்கள் அல்லாத வேறு புக்குகள் படிக்கிறது, இதெல்லாம் எனக்கு இருந்தது. அதையே நான் எனக்கு உதாரணம் சொல்றேன். அப்ப எனக்கு அறிவு கெட்டு அறவாடி மிகவும் வாட்டமுற்று. அப்போ அறிவிழந்த நிலையில மிகவும் வாட்டமுற்றுனா ஆன்மா ரொம்ப சோர்ந்து போச்சு. அதான் சொல்றாரே, அந்த எழுகடல் மணலை அளவிடும் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் சொல்றாரு. என்னோட பிறவி 7 கடல் மண்ணை விட அதிகமானது. அந்த பாட்டுல சொல்றாரு, நான் பிறந்து பொருந்து கழுகு என்னை கொத்தி கொத்தி சாப்பிட்டு அதோட மூக்கும் சோர்ந்துருச்சு. பிரம்மதேவன் விதி எழுதி எழுதி அவன் கையும் சோர்ந்துருச்சு. கரு புகுந்து புகுந்து தாயும் பல கோடி தாய்கள் மாறிவிட்டேன். இந்த மாதிரி ஆன்மா ரொம்ப வாட்டமுற்று துயர்வு மேலேயும் போயிட்டு ஓயாம அங்கேயும் இங்கேயும் ஓடி அலையுது. இதுக்கு காரணம் எது? அறிவின்மை. எந்த அறிவின்மை? நாம் எதற்கு வந்தோம்? நம் பிறவின் பயன் என்ன? நான் எங்கு போக போறேன்? நான் எதை நோக்கி என் வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்ற அந்த தெரிந்த அழிவு இல்லை. அறிவு கெட்டு மதிக்கெட்டு அறவாடி மிகவும் வாட்டமுற்று மேலேயும் கீழேயும் போய் மயங்கி மயக்கமுற்று அறகதி கெட்டு அறத்தினால் வரும் அந்த சிவகதியை அடையாமல் அதிலிருந்து கெட்டுப்போய் அவமே கெடவோ கடவேன். சுவாமி, வீணாக கடவேன், கெட்டு ஒழிகிறேனே சுவாமி, அதிலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்றாரு. அம்மா ஓகேவாம்மா? சரிம்மா. மித்தவங்களுக்கு வேற யாருக்கும் சொல்லணுமா? திரும்பி ஓகேவா? அடுத்த பாட்டு போடலாமா? சரி சரி. சிறப்பு. நதி புத்திர கங்கா நதியின் மைந்தரை, அது உபச்சாரமா சொல்றது. அந்த அம்மா நான் தாங்கிட்டு போவாங்க. கங்கா நதி தந்த கிருபாகரனே அப்படி, கங்கா நதி தந்த அந்த அம்மா அந்த வாயு பகவான் அக்னி பகவான் அந்த ஜோதி ஸ்வரூபமாக அக்னி ஸ்வரூபமாக இருக்கிற அந்த முருகப்பெருமான் அருவுருமாக முருகப்பெருமான தாங்கிட்டு போவாங்க சரவண போய் வைத்து. அதனால நதி புத்திரா கங்கா நதியின் மைந்தரே,
ஞான சுகாதீப சிவ ஞானம் என்னத்தை கொடுக்கும்? தெளிவான அந்த அன்பு இன்பம், அந்த இன்பத்துக்கு அதிப தலைவரே. அத்துனா அந்த திதின்றது காசிப மனைவரின் காசிப முனிவரோட மனைவி பேரு. அப்போ அந்த திதி புத்திரர்னா அந்த அசுரர்கள், அந்த அசுரர்களுடைய வலிமையை செருக்கை வற்ற செய்த சேவகனே, நீக்கிய வீரமூர்த்தியே, மதிக்கெட்டு என்னோட அறிவு கெட்டு அறவாடி மிகவும் வாட்டமுற்று மயங்கி மயக்கமுற்று அறகதி கெட்டு அறவழியில் வரும் அந்த சிவகதிக்கு போகாமல் கெட்டு அழிகின்றனே, அவமே கெடவோ கடைவன், அவமே கெட்டு அழிகின்றனே முருகா, அதிலிருந்து மின்று காப்பாற்றுவாயாகன்னு சொல்றாங்க. மகிழ்ச்சாமா. அடுத்த பாடல கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. ஒரு 1.5 ஆண்டு காலமாக முடிந்து ரிவிஷனுக்கு வந்தாச்சு. சரி, இது எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் நிமிஷத்துல முடிச்சிடலாம். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இப்போ இத்தனை பாட்டுல 40-50 பாடல்ல சுவாமி அந்த பற்று இந்த பற்று எல்லாத்தையும் அழிச்சு எனக்கு உள்ளுணர்வு கூட அப்படிலாம் சொல்லிட்டாரு. இப்போ சுவாமியை சொல்றாரு, சுவாமி என்னுள் இருக்கும் நீ, எனக்கு உள்ளுணர்வு கொடுக்கிற என்னுள் இருக்கும் நீ குருவாக வெளிப்பட்டு எனக்கு அருள் தருவாய். வந்து எனக்கு அருள் கொடு, உன் திருவடிக்கு அழைத்து செல்ல நீ குருவாக வா. குரு நம்மளுக்கு கிடைக்கலான்னாலும் பரவாயில்ல, இந்த சொல்ல இந்த பாடல் சொல்ல சுவாமி நமக்கு குரு அனுப்பிச்சு விடுவார், இல்லை சுவாமியே நமக்கு குருவாக வருவார் கண்டிப்பா. அப்போ இதை எப்படி படிக்கணும்னா, இது சாதாரணமா உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இப்ப எப்படி படிக்கணும்னா, குகனே நீ எப்படி இருக்கிற? உருவாயும் இருக்க, அருவாயும் இருக்க, உலதாயும் இருக்க, இலதாயும் இருக்க, எல்லாமாவும் இருக்க, மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாவும் இருக்க, கருவாய் இருக்க, உயிராய் இருக்க, கதி விதியாய் இருக்க. நீ எப்பேற்பட்டவன்? அப்படிப்பட்டவன் நீ எல்லாமாவ தானே இருக்க. அப்ப என்னோடு இருக்க நீ குகமூர்த்தியாக சூட்சுமமாக அதிசூக்குமமாக இருக்கிற நீ முருகா குருவாக வந்து என் வெளிப்பட்டு குருவாக தோன்றி வந்து எனக்கு அருள் புரிவாயாக. அப்பதான் அந்த ஆன்மா சிவ சாயுஜ நிலை, அந்த திருவடிக்கு போகிற அந்த வழிக்கு போகும். அதுதான் அந்த குரு வந்து உபதேசம் பண்ணாதான் குரு அந்த அருட்பாவை நோக்கால் நம்மளோட. ஏன் அப்படின்னா, ஏன் குரு வரணும்? ஏன் அப்படின்னா, குரு நம்மளோட வினை அழிப்பவர். நம்ம வினை குவியல், வினை இல்லைன்னா பிறப்பில்லை. அதை அழிக்க வல்லவர் யாருன்னா குரு மட்டும்தான். அதனால குருவாய் வருவாய். அது நீங்காம இறைவன் திருவடி அடையிறது கடினம். இறைவன் திருவடி அடைய பெற்ற ஆன்மாக்கள் மீண்டும் வரமாட்டாங்க, வருத்த வித்து. ஏன்னா அந்த வினைகளை கழிக்கப்பெற்றது குருவாக வந்து. அப்போ அந்த தன்மை கேட்கிறாரு. சரி, இது எப்படி எடுக்கணும்னா கடைசி எடுக்கணும். குகனே, குகமூர்த்தியே, ஆன்மாக்களின் மனக்குகையில் அதிசூக்கமமாக ஆன்மாவை விட்டு என்றும் பிரியாத இருக்கும் குகமூர்த்தியே, உருவாய், நீ உருவமாயும் இருக்கின்றவன், அருவாய், உருவமாகவும் அருவமாகவும் இருக்கின்றவன். சரி, உளதாய், எல்லா பொருள்களிலும் இருக்கின்றாய். இலதாய், உன்னை நினைக்காத அடியார்களுக்கு இல்லாதவன் போல் இருந்திருந்தாலும் நீ அவர்களுக்கு இருந்து மரக்கருணை செய்பவன். மறுவாய், மனமாக இருப்பவன். அந்த பூவுல மனம் இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, ஒரு இலையில இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அது போல மனம் எப்படி இந்த பூவை சுத்தி இருக்குதோ அது போல எங்க பார்த்தாலும் அண்ட சராசரங்களில் வியாபித்து இருக்கும். மறுவாய், மலராய், அப்போ மலர்னா மலர், பூ, மலராயும் இருக்கிறாய். அப்போ மலரில் மனம் எவ்வாறு இருக்கின்றதோ அது போல எங்கும் நிறைந்திருப்பவனே, அப்பேற்பட்ட முருகடா நீ குருவாக வா அப்படின்னு கேட்கிறாரு கடைசியா. மணியாய் ஒளியாய், மணியாய் ஒளி, ஞான ஒளி வீசுபவன், ஞானம் மணி போன்று இருப்பவன். அந்த மணிக்கு அழகு எது? ஒளி. அந்த மணிக்கு அழகு ஒளி. அந்த மாதிரி ஆன்மாவுக்கு அழகு அந்த சித்துப்பொருள் தன்மைதான். அப்போ மணியாகவும் இருந்து அந்த மணிக்கு ஒளியாகவும் இருக்கிறாய். அப்போ ஆன்மாவுக்கு உள்ளாகவும் இருந்து அந்த ஆன்மாவுக்கு சிவஞான ஒளியாகவும் தருவாய் முருகா. கருவாய், அவனுக்கு பிறப்பிறப்பிலவன். இந்த எந்த பாட்டுல சொல்றாங்க சுவாமிக்கு பிறப்பிறப்பில்லைன்னு? 2 பாட்டுல சொல்றாங்க. எந்த பாட்டு சொல்லுங்க? யாராச்சும் சொல்லுங்க, ஒருத்தவங்க. ஆளுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க. 2 பாடல்ல சுவாமிக்கு பிறப்பிறப்பு இல்லை.
பெம்மான் பிறவாய் இரவான் வருதில்லை. பெம்மான் முருகன் பிறவான் இரவான். வெரி குட். வேற ஒருத்தவங்க சொல்லுங்க. இன்னொரு ஒரு பாட்டுல இருக்கு, சுவாமிக்கு பிறப்பிறப்பு இல்ல. நான் அது க்ளூ கொடுக்குறேன். அது உணரா மறவா. இப்ப சொல்லுங்க முதல் வருத்து. வெரி குட் வெரி குட். அதுதான் அதுதான் அதுதான். பெம்மான் பிறவான் இரவான் உதியா மரியா. அவனுக்கு பிறப்பிறப்பு இல்லை. அப்போ கருவாய் உயிராய் எல்லா கருவுக்கு கருவாக இருந்தாலும் அவன் எந்த தாய் வழியத்திலும் புகாதவன். கருவாய் கருவுக்கு மூலப்பொருளாய் இருந்து உயிராய் உயிருக்கு உயிராக இருந்து. கருவாய்னா எல்லா, இந்த இடத்துல கருனா மூலப்பொருள், எல்லா உயிருக்கு எல்லா பொருளுக்கும் மூலப்பொருளாக இருந்து உயிராய் உயிருக்கு உயிராக இருந்து கதியாய் கதி சிவகதி அடையும் தன்மையாகவும் இருந்து அந்த சிவகதி அடையும் ஒழுக்க விதியாகவும் இருக்க பெற்று அப்படிப்பட்ட முருகா நீ குருவாக வருவாய். எனக்கு குருவாக வந்து சும்மா நிக்காத, அருள்வாய். அருளுபதேசத்தை பண்ணு. உன் திருவடிக்கு நீ அழைத்து சொல்லணும். அப்ப யாரு? நீயே வந்து அழைத்து சொல். எப்படி சுவாமி கிட்ட கேட்கிறாரு? முருகன் குமரன் குகன் என்று உணர்ந்து என்று உருகும் உணர் முருகன் குமரன் குகன் என்று உணர்ந்து உருகும் செயல் தந்து. உன்னை கும்பிடணும்னா நீயே உணர்வு கூட, நீயே உருக்கத்தை கொடுன்னு கேட்கிறாரு. அது மாதிரி இங்கேயும் கேட்கிறாரு. நீ எல்லாமாய் இருக்கிற, நீ குருவாக வந்து எனக்கு அருள் செய்வாய். ஏன்னா நீயே குருவாவா. நீ குருவா வந்தாதான் என்னோட சஞ்சித வினையெல்லாம் யார் எடுக்க முடியும்? குரு தானே எடுக்க முடியும். நீ குருவாக வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து சொல்றாங்க. அப்புறம் நிறைய பேர் அந்த பேச்சு இருக்கு. அந்த காஞ்சி மகா பெரியவர் வந்து குருவாய் வருவாய், எனக்கு வருவாய் கொடு. ஏழை மிடி பொருள் இல்லாதவர்கள், வறுமையில் இல்லாதவர்கள் வருவாய் அப்படின்னா அந்த வருமானம் இருக்குல்ல, அந்த வருவாய் காசு கொடுக்குற அந்த பொருட்செல்வம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆனா இது அனுபூதி. அனுபூதி நிலை வந்து அனுபூதி அவனோட திருவடி அடைவதற்கு வந்து இந்த குரு தான் நமக்கு வேணும். வினை அறுக்கப்பவன் இல்லையா? ஆனா அவரு சொல்லியிருக்காரு, காஞ்சி பெரியவார் சொல்லிருக்காரு, நீ வருவாய்னு அந்த அர்த்தத்தையும் வச்சு நீ கேளு, சுவாமி அதையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. குகனே மனக்குகையில் இருப்பவனே, உருவாய் உருவமாகவும் அருவமாகவும் உளதாய் எல்லா பொருள்கள் உள்பொருளாகவும் இலதாய் உன்னை வேண்டாதவரை உன்னை நினைக்காதவர்களிடம் இல்லாதவன் போல் இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே இருப்பவனாகவும் மறுவாய் மலராய் மலரில் மனம் வீசுவது போல, மனம் இருப்பது போல, சுற்றிலும் இருப்பது போல எங்கும் வியாபித்து இருப்பவனாகவும் மணியாய் ஒளியாய் மணியாகவும் மணிக்கு பெருமை சேர்க்கும் ஒளியாகவும் அதுபோல ஆன்மாக்கு சிவஞான ஒளியாக கொடுப்பவனாகவும் கருவாய் உயிராய் கருவாய் எல்லா பொருள்களுக்கும் மூலப்பொருளாகவும் உயிருக்கு உயிராகவும் கதியாய் சிவகதியை அடையும் தன்மை உடையனாகவும் அந்த தன்மை அடைய விதியாகவும் இருப்பவனே, அப்பேற்பட்டவனே குருவாக வந்து எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கறதா இந்த பாடல். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இது ஓகேங்களா? கேளுங்க, இல்லை நம்ம நிறைவு பண்ணிடலாம். குகனே ஆன்மா மனக்குகையில் இருப்பவனே, சூட்சுமமாக இருக்கும் என்னுள் இருக்கும் முருகனே, ஏன் வெளிப்பட்டு எனக்கு குருவாக தோன்றுவாயாக. இதுதான் அந்த பாடல். குகனே சூட்சுமமாக இருக்கும் குகமூர்த்தியே, உருவமாகவும் இருக்கிறா, அருவமாகவும் இருக்கிறாய், எல்லா பொருள்களையும் உள்ளவாகவும் இருக்கிறாய். இல்லாதாய் அப்படின்னா இல்பொருள் இல்ல. இலதாய்னா உன் அடியார்கள் உன்னை நினைக்கவில்லையாக நினைக்காமல் இருந்தாலும் அவர்களுக்கு நீ தோன்றாமல் இருப்பது போலும் இருக்கிறாய், இல்லாதவனாக இருக்கிறாய். மறுவாய் மலராய் மலரில் எப்படி மனம் இருக்கின்றதோ அது போல அண்ட சராசரங்களிலும் இருப்பவனாகவும் மணியாய் ஒளியாய் மணியாகவும் மணியில் எழும் ஒளியாகவும், இந்த ஒளின வெளிச்சமாகவும், அது போல ஆன்மாவுக்கு சிவஞான ஒளியை தருபவனாகவும் கருவாய் உயிராய்
மூலப்பொருளாகவும், அந்த எல்லா பொருளுக்கும் மூலப்பொருளாகவும், உயிருக்கு உயிருக்கு உயிராகவும் இருக்கு. அந்த உயிருள்ள ஜோதிக்குள் ஜோதியாகவும், கதியாய் விதியாய் சிவகதியாகவும், சிவகதி அடையும் அந்த விதியாகவும் இருக்கு. இவ்வாறு பல பல விகிருதா சொல்றாங்களா, பல்வேறு பல பல வேறு வேறு வடிவங்களை உடைய முருகப்பெருமானே! அப்பேற்பட்ட நீ இவ்ளோ வடிவம் எடுக்கிறல்ல, எனக்காக இந்த குரு வடிவாக வந்து அருள் புரிமாட்டாயா? அப்பதானே என்னை வினை கழிந்து என்னை கூட்டிட்டு போக முடியும் திருவடிக்கு. ஆகையினால நீ பல பல வடிவங்கள் எடுக்கும் விகிர்தனே, எனக்கு குருவாக வந்து அருள்வாய் சொல்றாங்க. ஓகேவாம்மா? ஓகேம்மா. சரி. வேற யாருக்காச்சும்? பிரேமாம்மா உத்தரவு கொடுங்கம்மா. பாடிட்டு நிறைவு பண்ணிட்டுங்களா? ஆ. நாற்பத்தி எட்டுங்களா? ஆமா. அது வந்து அரி உன்கிட்ட ஒண்ணு இருக்குல்ல, அது நீங்கணும். உன்கிட்ட என்ன இருக்குது? ஒன்று. உன்கிட்ட ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு நம்ம தமிழ்ல கேட்கும்ல. அந்த ஒண்ணுன்றது வந்து ஒன்று. அறிவு ஒன்று. அதாவது என்ன அறிவுனா, உன்கிட்ட சீவபோதம் தன்முனைப்பால் வரும் அந்த நான் தான் செய்றேன், உலக அறிவு, அந்த சுட்டறிவு, அந்த நமக்கு நமக்கு தான் எல்லாம் தெரியும் அன்ற செருக்குன்ற அந்த வரும் அந்த அறிவை விடு அப்படின்றாரு. அந்த அறிவை விட்டா உன்கிட்ட ஒண்ணு இருக்குல்ல, அத குடு அப்படின்னு கேட்கிறோம்ல. அது மாரி உன்கிட்ட அந்த சுட்டறிவு இருக்குல்ல, அந்த சீவபோதம் என்ற அறிவு இருக்குல்ல, அதை விடு அற்று போகும்படி செய்யின்றாரு. சீவபோதம்னா என்னன்னா, அதாவது நான் நான் தான் செஞ்சேன். என் என்னால தான் முடிஞ்சுது. அப்படின்னு எல்லாமே அந்த என்னால தான் முடிஞ்சுது அப்படின்ற அந்த விழிப்புணர்வு, இந்த உலக அறிவு, அது எல்லாமே வந்து அந்த சீவபோதத்துல தான் அடங்குங்கம்மா. உன்கிட்ட ஒண்ணு இருக்கிறத குடு அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த மாரி உன்கிட்ட இருக்குல்ல அந்த சீவபோதம் என்ற அறிவு இருக்குல்ல, அதை அற்று போகும்படி அது அப்படி எடுத்துக்கணுங்கம்மா. ஆஹா! ஆமா. அது என்னன்னா சிவஞானிகளுக்கு அந்த சிவபோதம் இருக்காது. அப்போ அப்போ அவரு என்ன கேட்கிறாருன்னா, "வெறி வென்றவோடு உறும் வேலவனே" சிவஞானிகளோடு நீ ஒன்றுக்கொன்றாக இருக்கிறியே, சிவஞானிகள்னா எப்படி? வெறியை வென்றவர், மயக்கத்தை வென்றவர், அந்த சுட்டறிவை வென்றவர், சீவபோதத்தை வென்றவர். அப்படி அவங்கள்கிட்ட பொருந்தி இருக்கும் வேலவனேன்னு சொல்லிட்டு, அறிவு ஒன்று உன்னோட சீவபோதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தான் எனது செருக்கு அப்படின்ற ஒரு அறிவு இருக்குல்ல, அதை விடுத்து நின்று அறிவார் அறிவில். சுவாமி நீ அறிவார் அறிவில், அதாவது சிவயோகிகள் சிவஞானத்தை, பதிஞானத்தை வச்சிருக்காங்கல்ல, அவங்களோட அறிவுல நீ நின்றுட்டு இருக்கல்ல, எப்படி நின்னுட்டு இருக்க? அடுத்த லைன்ல சொல்றாரு. பிரிவொன்று அற நின்ற. பிரிவின்றி இல்லாம இருக்கல்ல. அவங்க அவங்க சுவாமிய தியானிக்கும்போது, அந்த சுவாமிய பார்க்கும்போது, அவங்களுக்கு சுவாமி உள்ளுக்குள்ள தெரிவாங்க. எந்த நேரமும் அந்த சுவாமிய அவங்களுக்குள்ளும் பேசிக்கிட்டு, அவங்க சுவாமிய அப்படியே ஆனந்தமா சுகித்துட்டு இருப்பாங்க. அப்போ சுவாமி அப்போ பிரியாம தானே இருக்காரு. அந்த உள்ளுணர்வு எனக்கு குடு. அப்ப அந்த சுவாமிய நீ பார்த்துட்டே இருக்கும்போது, அ நான் தான் உடம்பு, நான் தான் சாமிய பார்க்குறேன்ற தன்மையே தெரியாது. அந்த சீவபோதத்தை விட்டு, அந்த சிவபோதம் அடைந்த அந்த அடியார்கள் உள்ளத்துல எப்படி பிரிவின்றி இருக்கிற அந்த தன்மை எனக்கு குடு கேட்கிறார். ஒன்றா இருக்கிறத உணர்றாங்க. உணர்றாங்க. அந்த உணர்வு எனக்கு குடு. அதாவது இப்பயும் நம்ப சாமி இருக்காங்க. ஆ சாமி இப்ப எல்லார்கிட்டயும் இருக்காங்க. ஆனா நம்ப நாம சொல்லிக்கிறோம் வாயால. அது உணர்வு கிடையாது. உணர்வுன்றது வந்து அந்த முக்கரணமும் ஒன்றா ஒரு கோட்ல நின்னு சுவாமி இருக்காங்க அப்படின்னு நீங்க உணரும்போது, எந்த நேரமும் உங்களுக்கு கண்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்களும் சாமிய உணரும்போது தண்ணி கொட கொடமா வரும். அதுதான் உணர்வு. அந்த உணர்வ நீ குடு. கண்லருந்து தண்ணி வரும்ல, அது அது ஒரு வெளிப்பாடு சொல்றேன். அந்த சிலவங்கலாம் வந்து உ எப்படி சொல்றாங்க? சிலவங்கலாம் பார்த்தா லூசுன்னு நம்ம நெனைப்போம். அந்த நெறைய தாடி வச்சிருக்கவங்க,
யோகிகள் வந்து பைத்தியக்காரவங்க மாரி இருப்பாங்க. ஆனா அவங்க, அவங்க பாட்டுன்னு சாமியோட அவங்க பாட்டுன்னு பேசிட்டு இருப்பாங்க. சாமிக்கும் அவங்களுக்கும் தொடர்பு அவங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியாது. நம்மள லூசுன்னு சொல்லுவாங்கன்ற அந்த தன்மை கூட அந்த முனைப்பு கூட அவங்களுக்கு இருக்காது. அந்த மாரி. அறிவுன்றாரு. உன்கிட்ட ஒண்ணு சீவபோதம்ன்னு ஒண்ணு அறிவு இருக்குதுல்ல. தான் என்ற திமிரு அந்த செருக்கு அந்த முனைப்பு, அந்த உலக அறிவு இருக்குல்ல, அதை அற்றும் போய் நின்று அறிவார் அறிவில். சுவாமி அந்த சிவயோக ஞானிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பதிஞானம். அது வந்து பதிஞானம்னா, எல்லாம் இறைவன் செயல். அவன் வழியே நம் வழி. அவன் என்ன குடுக்குறானோ, என்ன வினை குடுக்குறானோ எல்லாத்தையும் நம்ம அனுபவிப்போம். அப்படின்ற அவனை உணர்ந்திருக்கும் அந்த சிவஞானிகள் அறிவு இருக்குல்ல, அந்த அறிவில் சுவாமி பிரிவொன்று அரண் என்று. அதாவது பிரிவில்லாம இருக்காங்களாம். அந்த உணர்வு நீ எனக்கு குடுன்னு சொல்றாரு. அதுதான் இங்க. உணர்வு தான் இங்க. ம். ஆ. ஆமாம்மா. இது அந்த வார்த்தை ஜாலம்மா கொஞ்சம் கடினமா இருக்கு. ஆனா எளிமை அந்த எளிமையானது தான் அது. ஆமா சொல்லுங்கம்மா. ஏதோ கேட்குறாங்க. சொல்லுங்கம்மா. வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா 45 வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.